Shalom and welcome to our study on the Gospel of Matthew, the Gospel of the Kingdom. ஷாலோம் உங்கள் அனைவரும் பிரியாக மத்திய சுவிசேஷ புஸ்தகம் இது ராஜ்யத்தின் சுவிசேஷம் புஸ்தகம் என்று சொல்லி நாம் கற்றுக்கொள்ள வந்திருக்கிறோம். This is lesson 30 and I've entitled this lesson as The King Teaches on the Sequence of His Second Coming. இது 30வது பாகமாக இருக்கிறது. இந்த பாகத்துடைய தலைப்பு என்னவென்றால் ராஜா தமது இரண்டாவது வருகையின் வரிசையை கற்பிக்கிறார். We are now looking at Matthew chapters 24 and 25. இப்பொழுது நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் மத்திய எழுதின சுவிசேஷ புஸ்தகத்தில் 24வது அதிகாரமும் 25வது அதிகாரத்தை நாம் கவனித்துக் கொண்டிருக்கிறோம். As I mentioned in the earlier lesson, the longest continuous teaching of the Lord is Matthew chapters 5, 6 and 7, the Sermon on the Mount. போன மாதிரி நம்ம சொன்னது போல இப்படியாக கர்த்தருடைய நீண்ட பிரசங்கம் என்று சொல்லும் அல்லது நீண்ட போதனை என்று சொல்லும் பொழுது மத்திய எழுதின சுவிசேஷம் 5, 6, 7வது அதிகாரத்தை நாம் கவனிக்க முடியும். And the second longest continuous teaching is Matthew chapters 24 and 25. அடுத்த நீண்ட பிரசங்கம் என்று சொல்லும் பொழுது தொடர்ச்சியான ஒரு பிரசங்கம் என்று சொல்லும் பொழுது 24, 25வது அதிகாரம். Now this teaching was given when the Lord was sitting at Mount Olives, and that's why scholars call this the Olivet Discourse or the Olivet Teaching. இந்த பிரசங்கமானது ஆண்டவர் இப்படியாக ஒலிவ மலை மேல் உட்கார்ந்து கொண்டு பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்தார். அதனால தான் இது ஒலிவ மலை மேல் பிரசங்கம் என்று சொல்லி அப்படியாக குறிக்கப்படுகிறது. I call this the Olivet Oracle or the Olivet Prophecy. நான் இது ஒலிவ மலை மேல் கொடுக்கப்பட்ட தீர்க்க தரிசனம் என்று சொல்லுவேன். Now we will look at this Matthew 24-25. We look at the Olivet Oracle with three things in mind. இந்த காரியத்தை நாம் இப்படியாக பார்க்கும் பொழுது 3 காரியங்கள் நம்ம சிந்தனையில் இருக்க வேண்டும். We look at the signs of the coming. ஆண்டவருடைய வருகையின் அடையாளம். We look at the sequence, the order of his coming. வருகையின் வரிசையை நாம் பார்க்கணும். Number 3, set for his coming. That means prepared for his coming. நம்மை ஆயத்தப்படுத்துகிற வருகையை நாம் பார்க்கிறோம். So the previous lesson, this lesson, and maybe the next 1 or 2 lessons, we will just be focusing with these 3 matters in mind. அதனால் இப்படியாக போன காரியத்தை பார்க்கும் பொழுது நாம் இப்படியாக இந்த காரியத்தில் தான் கண்ணோட்டமாக இருக்க போகிறோம். Now, this teaching was in result of a question that the disciples asked. இந்த போதனையானது இப்படியாக சீடர்கள் கேட்ட கேள்வியால் வந்த ஒரு போதனையாக இருக்கிறது. Now, if you missed the previous lesson, do have a look at it because there we saw what made the disciples ask the question. அதாவது நீங்கள் இந்த இடத்துல அப்படியாக போன பாடத்தை நீங்கள் விட்டால் நீங்கள் அந்த பாடத்தை அப்படியாக கேட்கும்படிக்கு நாங்கள் உங்களை அப்படியாக வேண்டிக் கொள்கிறேன் என்று சொன்னால் இங்கே எதனால் எப்படிப்பட்ட கேள்வி உண்டானது, ஏன் ஆண்டவர் இந்த போதனைக்குள்ளாக வந்தார் என்று சொல்லி அதில் நம்ம தெளிவாக்கமாக சொல்லியிருப்போம். They will ask the Lord, when will these things happen? Meaning, when will the temple be destroyed just the way the Lord prophesied? ஆண்டவரை பார்த்து அவர்கள் கேள்விகளை கேட்பார்கள், எப்பொழுது இது சம்பவிக்கும்? அதோடைய அர்த்தம் என்னவென்றால் இந்த ஆலயமானது எப்பொழுது ஒரு கல்லின் மேல் கல்லை இடாமல் நடக்கும் என்று சொல்லி அவர்கள் கேட்கிறார்கள். So we will have the answer in Matthew 24. மத்திய 24வது அதிகாரத்தில் அதுக்குண்டான பதிலை தேவன் சொல்லியிருப்பார். Then they will ask, Lord, what is the sign of your coming and the end of the age? பிறகு அவரை கேட்பார்கள், ஆண்டவரே உம்முடைய வருகைக்கானமோ அதே நேரத்தில் இது நடக்கக்கூடிய அதோடைய அடையாளங்கள் என்ன? Some translation will say end of the world, but the word means age. அதாவது சில மொழிபெயர்ப்பை பார்க்கும் பொழுது உலகம் முடிவு என்று போடப்பட்டிருக்கும். ஆனாலும் உலக முடிவு என்று சொல்லும் பொழுது காலத்தின் முடிவு. The coming of the Lord will end this present age and will begin a new age. So instead of looking at that as 2 different questions, we can combine that as just one question. ஆண்டவருடைய வருகையானது இக்காலத்தின் முடிவாக அது அப்படியாக அமைக்கும். பிறகு ஒரு புதிய காலத்திற்குள்ளாக நாம் எல்லோரும் போவோம். ஸோ ஆதலால் இந்த 2 கேள்விகளும் அடுத்த 2 கேள்விகளும் ஒரு கேள்வியாக தான் நாம் பார்க்க முடியும். So our focus is on question number 2 now. நம்முடைய கண்ணோட்டமானது இப்பொழுது இந்த 2வது கேள்வி மேலாக இருக்கிறது. In our previous lesson, we saw the signs of the coming. நாம் போன பாடத்தில் பார்க்கும் பொழுது கர்த்தருடைய வருகையின் அடையாளங்களை கவனித்தோம். And I've divided that into general and specific questions. அது இப்படியாக பொதுவான அடையாளங்கள், குறிப்பான அடையாளங்கள் என்று சொல்லி ரெண்டு விதமாக பிரித்தோம். Yeah, general and specific signs. And I also broke them into 5 different arenas. Now in your notes, I left that blank. So you can study and you can fill up the blanks.
ஸோ அப்படியாக உங்களுடைய நோட்ஸை பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த காரியமானது நான் வெறுமையாக விட்டிருக்கிறேன். அதனால் நீங்கள் படித்து நீங்கள் அந்த காரியத்தை எழுதும்படிக்கு உங்களுக்காக நான் விட்டுவிட்டிருக்கிறேன். Now, before we look at the sequence of the second coming, I also want us to be aware that there are many different views when it comes to the end times. அதாவது நம்முடைய அந்த வரிசைக்கை நாம் பார்ப்பதற்கு முன்பாக உங்களுக்கு ஒரு காரியம் நன்றாக புரிய வேண்டும். என்னவென்றால் இந்த இரண்டாம் வருகை குறித்து அநேக கருத்துகள் உண்டு. Now, why are there so many different views, especially when you look at the end time? There's so many different teachings and so many different views. What is the reason for that? அதாவது ஏன் அநேக கருத்துகள் உண்டு, அநேக கண்ணோட்டம் இருக்கிறது, அதுக்குண்டான காரணம் என்ன என்று சொல்லி நாம் பார்க்க போகிறோம். Now, we are not studying the end time. We are looking at Matthew 24 and 25. So we are limiting what we are studying. We are not going to be looking at Book of Daniel or Revelation. We are not going to be doing that. அதாவது கடைசி காலத்தை குறித்து நாம் இன்னைக்கு படிக்கவில்லை. ஏனென்று சொன்னால் இன்னைக்கு மத்திய 24வது அதிகாரத்தை வாசிக்கிறோம். இதை குறித்து நாம் பார்க்கிறோம் என்று சொன்னால் நம்முடைய கண்ணோட்டமானது குறுகிறதாக இருக்கிறது. கடைசி காலம் என்று சொல்லும் பொழுது தானியேல் புஸ்தகமோ அல்லது வெளிப்படுத்தின விசேஷ புஸ்தகத்தை எடுத்து நாம் கவனிக்க போவதல்ல. When you study the end times, or when someone is teaching on the end times, it's like putting different pieces of the puzzle together to see a big picture. நீங்கள் கடைசி காலத்தை குறித்து படிக்க வேண்டும் என்று சொன்னால் இப்படியாக அநேக வெவ்வேறு காரியங்கள், வசனங்கள் அல்லது பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு என்று சொல்லப்படுகிற இந்த காரியங்களை எடுத்து நம்ம ஒட்டி வைத்து ஒரு முழுசா அந்த முழு வரைபடமானது எப்படியாக இருக்க வேண்டும் என்று சொல்லி தான் கடைசி காலத்தை குறித்து படிப்பது. So one teacher, one scholar may take one piece, let's say some verse in the Old Testament, and he may say, oh, this one is about the future, and so he will put that into his picture, and the way he looks and the way he teaches will be different. ஒரு வேத வல்லுனர் இப்படியாக கூட செல்லாம். அவர் பழைய ஏற்பாடு ஒரு வசனத்தை எடுத்து இது எதிர்காலத்தை குறிக்கிறது என்று சொல்லி அவர் கடைசி காலத்தின் அவர் படிக்கிற பாடத்தில் அப்படியாக ஒட்டி வைக்கலாம், வைத்து அவருடைய கண்ணோட்டமானது அவருடைய கருத்தானது வேறையாக இருக்கலாம். Another Bible scholar teacher may look at the same prophecy and he may say, no, this is not about the future. This is about Israel and Babylon. This is already past. So he will not put that in his construction of the big picture. இன்னொரு வேத வல்லுநர் இப்படியாக அந்த அதே வசனத்தை எடுத்து இது எதிர்காலத்தை குறித்தல்ல, இது பாபிலோனும் இஸ்ரேலுக்கு நடந்த ஒரு காரியம், இது முடிந்து விட்டது என்று சொல்லி அவர் அதை சேர்க்காம வேறொரு கண்ணோட்டத்திலும் வேறொரு கருத்திலும் உட்கார்ந்து கொண்டிருக்கலாம். So this is one reason why there are different views. இந்த ஒரு காரணத்தினால தான் அநேக பேர்களுக்கு வித்தியாசமான கண்ணோட்டங்கள் உண்டு. Sometimes a person may take one verse, he is so convinced by that one verse, and he will use that to interpret all the other verses. ஒரு சில நேரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒருவர் இப்படியாக ஒரு வசனத்தை எடுத்து அந்த வசனமானது ரொம்ப நம்பத்தக்கதாக இருக்கிறது என்று சொல்லி அதை எடுத்து மற்ற காரியங்களை அப்படியாக அவர் அப்படியாக அந்த காரியத்தை வலியுறுத்துவார். Another huge problem that we all have, you have and I have, is when we approach the Bible, we are approaching with indoctrination. We have already been taught certain things, we have believed it, we assume it is true, and we approach the Bible with those thoughts in our mind. இன்னொரு பெரிய பிரச்சனை என்னவென்றால் நீங்கள் நானும் இந்த பிரச்சனை உங்களுக்கும் எனக்கும் இருக்கிறது. நமக்கு ஏற்கனவே கற்பித்த அதை கற்றுக் கொடுத்த காரியங்களை எடுத்து இதுதான் உண்மையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நாம் வேதத்தை வாசிக்கும் பொழுது அந்த கண்ணோட்டத்தோடு தான் நாம் வாசிப்போம். அதனால் வேதத்திலிருந்து சரியான வாக்கியம் என்ன, அது எப்படி சூழமைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி அந்த காரியத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு பதிலாக நாம் கற்றுக்கொண்ட காரியத்தை விட்டு விடாமல் நாம் வாசிப்போம். It's called wearing the father's glasses. அதோடைய அர்த்தம் என்னவென்றால் அப்பாவுடைய கண்ணாடி நாம் போட்டிருக்கிறோம். What I have been taught, I believed it, and I look at the scriptures through the glasses. நான் எந்த காரியத்தை கற்றுக் கொடுத்தாங்களோ அந்த காரியத்தை நம்பி அதுவே எனக்கு கண்ணாடியா மாறி இப்பொழுது வசனங்களை வாசிக்கும் பொழுது அந்த கண்ணாடி தான் எனக்கு அப்படியாக அந்த காரியத்தை விளக்குகிறது. So what happens? We will see things that are not there. We will miss things that are there. அதில் என்ன நடக்கும் என்று சொன்னால் அங்கு இல்லாத காரியத்தை நாம் பார்க்க ஆரம்பிப்போம். அது மட்டுமல்லாமல் தெளிவான காரியத்தை விட்டு விடுவதற்கும் நமக்கு அந்த இடத்துல சாத்தியம் உண்டு. So if we want to really interpret the scriptures and to be honest, to allow the Bible speak to us, take out those glasses, start fresh, let the Bible speak. அதெல்லாம் நீங்கள் மெய்யாளமாக வேதாகமத்தை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். அதனுடைய சூழ் அமைப்பில் அப்படியாக நீங்கள் வாசிக்க வேண்டும் என்று சொன்னால் பிதாவின் அதாவது அப்பாவோட கண்ணாடியை நீங்கள் கழட்டி விட்டு நீங்கள் சரியாக முதலிருந்து வாசிக்க வேண்டும். You have to do it, I have to do it.
நீங்கள் அதை செய்ய வேண்டும், நானும் அதை செய்ய வேண்டும். So let's do that. Let's put aside all that we have heard or thought or read. Let's approach Matthew 24 and let our King teach us about his coming. அதெல்லாம் நம்ம எல்லாம் கற்றுக்கொண்ட காரியத்தெல்லாம் ஒரு இடத்துல வைத்துட்டு மத்திய 24வது அதிகாரத்தை அதாவது அந்த புதுசாக அணுகுமுறையாக புதுசாக நாம் சென்று நாம் வாசித்து பார்ப்போம். Okay, let me give you just briefly about the various views that scholars have. உங்க இடத்துல இப்படியாக வல்லுநர்கள் கொடுத்த அல்லது வேத வல்லுநர்கள் கண்டுபிடித்த வேறு மாதிரியான கண்ணோட்டங்களை குறித்து நான் பேசுகிறேன். Now, when we study the end times, we have to look at what is called the millennium. நாம் The word millennium means 1,000 years. கடைசி காலத்தை குறித்து நாம் வாசிக்க வேண்டும் என்று சொன்னால் எல்லாத்திலும் அது ஒரு காரியம் அடங்கி இருக்கிறது. அதுதான் 1000 ஆண்டு அரசாட்சி. அதுக்கு ஆங்கிலத்தில் மில்லேனியம் என்று சொல்லுவார்கள். Okay, the word millennium comes from two Latin words meaning 1,000 years. ஓகே, 1000 ஆண்டு அப்படின்னு சொல்லுகிற அதுக்கு தான் மில்லேனியம், லாத்தின்ல மில்லேனியம் என்று சொல்லுவார்கள். Where do we get this 1,000 years from? இந்த 1000 ஆண்டுகள் நமக்கு எங்கிருந்து கிடைத்தது? In Revelation chapter 20 verses 2 to 7, 6 times we read about the 1,000 years. வெளிப்படுத்தின விசேஷம் 20வது அதிகாரத்துல 6 முறை இந்த வார்த்தை மில்லேனியம் 1000 ஆண்டுகள் என்று சொல்லி நான் வாசிக்க கேட்போம். Especially verse 4, the saints were ruled with Christ for 1,000 years. குறிப்பாக 4வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது புனிதர்கள் இப்படியாக கர்த்தரோடு 1000 ஆண்டுகள் அரசாடுவார்கள் என்று சொல்லி நாம் வாசிப்போம். So 1,000 years is about the rule of Christ. இந்த 1000 ஆண்டுகளை சொல்லும் பொழுது இயேசு கிறிஸ்து ஆளுகிற ஒரு ஆண்டாக இருக்க போகிறது. Now some believe in what is called pre-millennial. ஒரு சிலரை பார்க்கும் பொழுது 1000 ஆண்டு அரசாட்சி முன்பாக என்று சொல்லி ஒரு சிலர் அப்படியாக நம்புகிறார்கள். The prefix pre means before the 1,000 years. அதாவது 1000 ஆண்டுகளுக்கு முன்பாக, ப்ரீ என்று ஆங்கிலத்தில் சொல்லும் பொழுது அது முன்பாக. Some believe that Jesus will return before the 1,000 years. He will return and he will rule this earth on this earth for 1,000 years period, and that 1,000 year period is taken as literal. ஒரு சிலர் இப்படியாக நம்புகிறார்கள். என்னவென்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த 1000 ஆண்டுகளுக்கு வருவதற்கு முன்பாக அவருடைய வருகையாக இருக்கும். அந்த வருகைக்கு பிறகு 1000 ஆண்டுகளுக்கு அவர் அரசாளுவார். எப்படி தத்துவமாக அவர் இந்த உலகத்தில் அரசாளுவார் என்று சொல்லி விசுவாசிக்கிறார்கள் இந்த ப்ரீ மில்லேனியம் நம்புகிறவர்கள். Then there are those who belong to what is called our millennium. இன்னொரு சிலர் மில்லேனியம் அது நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். Means no. என்று சொன்னால் இல்லை. That means now those who belong to this group, they may not agree with this title. யாரெல்லாம் இந்த குழு கீழாக இருக்கிறார்களோ இந்த டைட்டிலுக்கு அவங்க ஒத்து போக மாட்டாங்க. But this is the title that's used generally in all books, but they may not agree with it. ஆனால் இந்த டைட்டில் தான் பயன்படுத்துவார்கள் எல்லா புத்தகத்திலே பார்க்கும் பொழுது. ஆனால் இந்த காரியத்துக்கு அவர்கள் ஒத்து போக மாட்டார்கள். Some may prefer realized millennium, meaning the millennium has already been fulfilled. ஒரு சிலர் இப்படியாக பயன்படுத்த வேண்டும் இந்த டைட்டிலை பயன்படுத்த இருக்கலாம். அதாவது உணர்ந்து கொண்ட காரியம், அதாவது இப்பொழுதே நடந்து கொண்டிருக்கிற இந்த 1000 ஆண்டு. Yeah. Now they will say we don't reject the 1,000 years because Revelation talks about 1,000 years. We accept it. அவர்கள் சொல்லுவார்கள் 1000 ஆண்டுகள் சொல்லும்போது நாங்கள் அதை நிராகரிக்கவில்லை. ஏனென்றால் வெளிப்படுத்தின விசேஷத்தில் அது குறித்து பேசப்படுகிறது. ஆதலால் நம்ம அதை ஏற்றுக்கொள்கிறோம். But book of Revelation is a book of symbols. So 1,000 years is not literal 1,000 years. It is a symbolic period meaning fullness. 10, 100,000. It means fullness. நீங்கள் இந்த வெளிப்படுத்தின புஸ்தகத்தை வாசிக்கும் பொழுது அது அடையாளங்கள் நிறைந்திருக்கிறதுனால இந்த 1000 ஆண்டுகள் என்று சொல்லும் பொழுது இதுவும் அடையாளம் தான். இதோடைய அடையாளம் அர்த்தம் என்னவென்றால் ஒரு நிறைவு. இந்த 1000 ஆண்டு ஒரு நிறைவு என்று சொல்லுவார்கள். And they say Jesus is not going to come and rule. He's already ruling right now. ஆண்டவர் வந்து அரசாள வேண்டும் என்று அர்த்தம் அல்ல, அவர் இப்பொழுதே அரசாண்டு கொண்டிருக்கிறார் என்று சொல்லி சொல்லுவார்கள். When he ascended, he said at the right hand of the Father, he's sitting on a throne. What is he doing sitting on a throne? He's ruling right now. அவர் பரமேறின பிறகு இப்படியாக பிதாவின் வலது பரிசரத்தில் அமர்ந்து கொண்டிருக்கிறார். அவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார்? அங்கிருந்து நம் மூலியமாக ஆளுகை செய்து கொண்டிருக்கிறார். So the spirit called millennium, 1,000 years, is right now. It's already been 2,000 years. It's right now. Jesus is ruling
in our hearts right now, we are already living in this millennium. ஆதலால் இப்பொழுதே ஆண்டவர் அரசாண்டு கொண்டிருக்கிறார். எப்படி என்று சொன்னால், அவர் நம் இருதயத்தில் இருந்து நம் மூலியமாக இப்பொழுது அரசாண்டு கொண்டிருக்கிறார். நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் 2000 வருஷம் ஆகிவிட்டது. Then we have those who belong to what's called post millennium. பிறகு இந்த குழு இருக்கிற இன்னொரு குழு இருக்கிறார்கள். அவர்கள் 1000 ஆண்டுகள் பின்பு என்று சொல்லுவார்கள். The prefix post means after the 1000 years. அதாவது இந்த 1000 ஆண்டுகளுக்கு பிறகு. Now those who belong to this thought, some of them take the 1000 years as literal, some take it as a symbolic period. ஒரு சிலர் இந்த குழுவில் இருக்கிறவர்கள் இது அடையாளமாக எடுத்துக்கிறார்கள். ஒரு சிலர் இப்படியாக தத்துருவமாக நடக்கும் என்று விசுவாசிக்கிறார்கள். See, the pre-millennial, they believe Christ will come before the 1000 years. Post-millennial believe Christ will come after the 1000 years. இந்த ப்ரீ மில்லேனியல் பார்க்கும் பொழுது 1000 ஆண்டுகளுக்கு முன்பாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வருவார் என்று விசுவாசிக்கிறார்கள். ஆனாலும் இந்த போஸ்ட் மில்லேனியல் என்று சொல்லும்போது இந்த குழுவானது 1000 ஆண்டுகளுக்கு பிறகுதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வருவார். They believe as the church grows, Christianity will influence government, influence the education, and what we will see is a time will come, we'll see the world experiencing joy, peace, righteousness, justice. அதாவது சபையானது காலப்போக்கில் இப்படியாக அரசாங்கமும் சரி, கல்வி பகுதியிலும் சரி, எல்லா பகுதியிலும் இப்படியாக ஒரு தாக்கத்தை உண்டாக்கி காலம் போகிற போக்கு பார்க்கும் பொழுது அந்த காலம் ஒன்று வரும், எல்லோரும் ஒரு நிறைவான சந்தோஷத்துக்குள்ளாக இருப்போம், அந்த சந்தோஷமானது நமக்கு அந்த அரசாட்சிக்கு ஒரு நுழைவை கொடுக்கும் என்று சொல்லி நம்புவார்கள். They expect the world to get better. அதாவது இந்த உலகமானது சரியாகிவிடும் என்று சொல்லி எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். Some say the church will rule, until the church rules for that period Christ will not come. அதாவது சபையானது இப்படியாக அது அரசாலும் அது சரியாக அரசாளுற வரையிலும் இயேசு கிறிஸ்து வர மாட்டார். To me, if Christ is going to wait for the church to rule the whole world, and if that's what you believe, well, good luck. எனக்கு அதை என்னுடைய அபிப்பிராயத்தை கேட்டீங்கன்னு சொன்னால், சபை ஆளுகிற வரைக்கும் இயேசு கிறிஸ்து காத்து கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் குட் லக். அது நடக்குமா நடக்காதா எனக்கு தெரியாது. It's been 2000 years. When are we going to rule the earth? 2000 வருஷம் ஆகிவிட்டது. எப்பொழுது நாம் இந்த உலகத்தை ஆள போகிறோம்? And is the world getting better? இந்த உலகமானது சரியாய் கொண்டுதான் இருக்கிறதா? But if you call a scholar from that group, he may be able to really give a good presentation, and who knows, he may convince some of us. ஆனாலும் நீங்கள் அந்த குழுவில் இருக்கிற வேத வல்லுநரை கூப்பிட்டு நீங்கள் பேசினார், கண்டிப்பாக அவர் சரியான நல்ல விளக்கத்தை கொடுத்து நாம் அந்த காரியத்தை நம்பும் வரைக்கும் அவர் வசனங்களை கொடுப்பார். ஒருவேளை நம்மளும் அதை கேட்டு மாற வாய்ப்பு இருக்கிறது. Okay, so these are the three main views regarding the 1000 years. 1000 ஆண்டுகள் என்று சொல்லும் பொழுது இந்த 3 கண்ணோட்டங்கள் இருக்கிறது. Now, good Christian scholars, good Christian men and women are found in all the different camps. திருப்பி சொல்லுங்க. Good Christian scholars, good Christian men and women are found in this different camps. அதாவது நீங்க இந்த 3 கண்ணோட்டங்களை பார்க்கும் பொழுது நல்ல வேத வல்லுநர்கள், நல்ல விசுவாசிகள், வேதத்தை ஆராய்கிற நபர்கள் இந்த 3 கண்ணோட்டத்திலே நம்ம கண்டுபிடிக்க முடியும். Just because someone doesn't agree with our view, don't call them a heretic. We can agree to disagree on this matters. இந்த காரியத்துல அவங்க நம்மோடு ஒத்து போகாம இருந்தா அவங்களை நம்ம கள்ள தீர்க்கதரிசின்னு கூப்பிட மாட்டோம். அவங்களுக்கு கண்ணோட்டம் இருக்கிறது, இந்த விஷயத்துல மட்டும் அவங்களோட தனி கண்ணோட்டம் இருக்கிறது சொல்லி நம்ம பார்க்கிறோம். We can agree to disagree on this matters. இந்த காரியங்களை பார்க்கும் பொழுது அவங்க எந்த காரியத்தை ஒற்றுக்கொள்ளவில்லையோ நாமும் அதை ஒற்றுக்கொள்ளாம இருக்கலாம், அல்ல ஒற்று போகலாம் இந்த விஷயத்துல. Okay, now when I became a believer, the church that I went to believed in our millennium. அதாவது நான் விசுவாசியாக மாறின பிறகு நான் போன சபையானது ஆமிலினும் சொல்லப்பட்ட அந்த காரியத்தை நம்பிக்கொண்டிருந்தார்கள். And those who belong to this view, they will say the book of Revelation is past, already taken place. யாரெல்லாம் இந்த ஆமிலினை நம்பிக்கொண்டிருக்கிற இந்த குழுவின் கீழாக இருக்கிறார்களோ அவர்கள் விசுவாசிக்கிறது என்னவென்றால் இந்த வெளிப்படுத்தின விசேஷ புஸ்தகமானது அது எப்பயோ முடிந்து போன ஒரு சம்பவம் என்று சொல்லி. And Matthew 24, as we're reading, they will say, this is not about the second coming. It is about the judgment on Israel. It's about the destruction of the temple. That's the coming the Lord was talking about. He's not talking about the second coming.
மத்திய 24வது அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது அவங்க சொல்லுவாங்க, இது கர்த்தருடைய வருகை அல்ல, ஆனாலும் கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுக்கிற ஒரு நியாய தீர்ப்பாக இருக்கிறது. அந்த 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 தேவாலயம் அழிக்கப்படுகிற அந்த காலகட்டம் தான் இந்த மத்திய 24வது அதிகாரம். Now there are those who take the entire chapter 24 and say this is about the destruction of the temple, it's not about the second coming. அவர்கள் யார் என்று சொன்னால், இந்த 24வது அதிகாரம், மத்திய சுவிசேஷத்தில் எழுதப்பட்ட இந்த 24வது அதிகாரம், இது முழுவதுமாகவே அங்க அந்த தேவாலயம் அழிக்கப்பட்டதில் கிபி 70ஆம் ஆண்டில் இது அதை குறித்தது மட்டும்தான் என்று சொல்லுவார்கள். And those who take the whole thing, everything, and apply it to the future, to the second coming, and say Christ is not talking about the temple destruction in this chapter. அது மட்டுமல்ல, இன்னும் ஒரு குழு இருக்கு, இந்த முழு 24வது அதிகாரமும் இது எதிர்காலத்தை குறித்து தான் பேசுகிறது என்று சொல்லி அந்த கோணத்தில் எடுத்து போகிறவங்க இருக்கிறார்கள். And I think there are others like me who believe no, two questions were asked and both questions are answered in Matthew 24. We may not understand it, but both questions are answered in Matthew 24. இன்னும் ஒரு குழு இருக்கு, அப்படியே நான் நம்புகிறத போல இந்த 2 கேள்வியும் கேட்கப்பட்டது, 2 கேள்வியும் 24வது அதிகாரத்தில் பதில் அளிக்கப்பட்டிருக்கிறது. ஆதலால் அங்கே நடக்கிற சம்பவம், அதே நேரத்தில் வருங்காலத்தில் நடக்கிற சம்பவம் அந்த இடத்துல அப்படியாக குறிக்கப்பட்டிருக்கிறது. Now Matthew 24 and 25, it is interesting, it is challenging, there's so many issues there. That's why the reason why some will say no, this is about the temple, some say no, everything is about the future. There's certain issues that we need to deal with. அதாவது மத்திய 24வது அதிகாரம் 25வது வசனத்தை வாசிக்கும் பொழுது அந்த இடத்துல நிறைய காரியங்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. ஏன் என்று சொன்னால், ஒரு சில, அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், அதை வாசிக்கிறவர்கள் ஒரு சிலர் இப்படியாக அது எதிர்காலத்தை குறித்து, ஒரு சிலர் சொல்வார்கள் அது முடிந்து விட்டது, அந்த அந்த தேவாலயம் அழிக்கப்பட்ட அந்த காலத்தில் நடந்து முடிந்து விட்டது சொல்வார்கள். ஏனென்றால் ஒரு சில வசனங்கள் இருக்கிறது, அந்த வசனங்களை எடுத்து நாம் சரியாக அந்த காரியத்தை நாம் பார்க்க வேண்டும். Now, it is beyond our scope in our lesson to look at all those different issues and talk about it. அதாவது நாம் அதை செய்ய வேண்டும் என்று சொன்னால் நமக்கு இயலாது. ஏனென்று சொன்னால் அது நம்முடைய பாடத்தை விட அல்லது நம்முடைய நேரத்தை விட நம்ம அதிகமான நேரம் தேவைப்படும். Now, God has given me the grace to write a few books, and one of the books that I've written is on the second coming. It's called Riding on the Clouds. அதாவது ஆண்டவர் எனக்கு புஸ்தகத்தை எழுதுவதற்கு ஒரு கிருபையை தந்திருக்கிறார். அதில் ஒரு புஸ்தகம், நான் எழுதின புஸ்தகம் என்றால் 2வது வருகை குறித்து எழுதியிருக்கிறேன். அது ஆங்கிலத்தில் ரைடிங் ஆன் த கிளவுட்ஸ், தமிழில் வந்து மொழிபெயர்க்க வேண்டும் என்று சொன்னால் மேகங்கள் மேல் வருவார். Now in this book I've spent 2 chapters just on the Olivet Oracle. இந்த அதிகாரத்தை குறித்து 2 அதிகாரத்தை அந்த புஸ்தகத்தில் இந்த ஒலிவ மலை மேல் கொடுக்கப்பட்ட அந்த தீர்க்க தரிசனை குறித்து நான் சொல்லியிருப்பேன். Because one chapter I deal with the issues. What are the issues? Why do some say this is all about the temple? Why do some take the whole thing and say it's about the second coming? What are the reasons they say? So I deal with all that issues. So just one chapter regarding this. ஒரு அதிகாரத்தை பார்க்கும் பொழுது இப்படியாக எழுதினது, அதில் ஒரு வசனம், ஒரு சில வசனங்கள் இருக்கிறது, அதுவே ஒரு இஷ்யூவாக இருக்கிறது. என்னவென்றால், ஏன் ஒரு சிலர் இப்படியாக அது எதிர்காலம் என்று சொல்லுகிறார்கள், ஒரு சிலர் அது எதிர்காலம் இல்லை, அது நடந்து முடிந்து விட்டது, அந்த தேவாலயம் அழிக்கும் பொழுதுதான் நாட்களில் நடக்கப் போகிறதான் ஆண்டவர் சொன்னார் என்று சொல்லி ஏன் பேசினார்கள், அது எந்த வசனத்தில் பேசினார்கள் என்று சொல்லி நான் அந்த காரியத்தை நான் டீல் பண்ணுவேன். Now another issue that we need to think about. இன்னொரு காரியத்தை நாம் யோசிக்க வேண்டும். When the Lord returns, saints who have died will be resurrected. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வரும்பொழுது அவருக்குள்ளாக மரித்து போன விசுவாசிகள் will be resurrected. அவர்கள் உயிர் தெழுவார்கள். And those believers who are alive at that time will be caught up together with those who resurrected to meet Jesus who is coming. அதாவது யாரெல்லாம் உயிரோடு கூட இருக்கிறார்களோ, இயேசுக்குள்ளாக வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள், அவர்கள் அப்படியாக மேகத்தின் நடுவில் இப்படியாக அவரோடு சேர்க்கப்படுவார்கள் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். As the Lord returns, the saints will go and meet him. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மறுபடியுமாக திரும்பி வரும்பொழுது இங்க இருக்கிற உயிரோடு இருக்கிற விசுவாசிகள், அவரை நம்புவார்கள், இப்படியாக அவரோடு சேர்க்கப்படுவார்கள். And so we have the resurrection. அதனால அந்த இடத்தில் நமக்கு உயிர்த்தெழுதல் இருக்கிறது. And the saints being caught up, the common word that's used today is in the English is the word rapture. இப்படியாக விசுவாசிகள் சேர்க்கப்படுவார்கள் என்று சொல்லும்போது இன்றைக்கு ஆங்கிலத்தில் அதுக்கு ஒரு வார்த்தை இருக்கிறது, அதோடைய பெயர் தான் rapture. The word rapture comes from the Latin word. rapture என்று சொல்லும் பொழுது அது லாத்தின் மொழியில இருந்து எடுக்கப்பட்டது. In the Greek, in the New Testament, hapsado, it simply means to be taken from one place to another place.
அதனுடைய அர்த்தம் என்னவென்றால் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு போவது அல்லது ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு அனுப்புவது. Now the different views, and I've given you the main views regarding the church being caught up to meet Jesus when he comes. இதிலையும் ஒரு சில கண்ணோட்டங்கள் இருக்கிறது. சபையானது எடுக்கப்படும் என்று சொல்லும் பொழுது அவர்கள் எந்த விதத்தில் எடுக்கப்படும் என்று சொல்கிறார்கள். Now let me go to post tribulation first. இப்பொழுது நாம் அப்படியாக பாடுகள் பிறகு என்று சொல்லி அதை முதல் கவனிப்போம். மகா உபத்திரவத்துக்கு பிறகு. The tribulation is talking about the great tribulation. மகா உபத்திரத்துக்கு பிறகு என்று சொல்லி அதை நாம் பார்க்க போகிறோம். Now this is the view that the church had for 1800 years. நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இது 1800 ஆண்டுகளுக்கு இந்த ஒரு கண்ணோட்டம் தான் இருந்தது சபைகளுக்கு. Whether you belong to pre-millennial or amillennial or post-millennial, all agree to one second coming of Christ. நீங்கள் ப்ரீ மில்லியனா இருக்கலாம், மில்லியனா இருக்கலாம், அல்லது போஸ்ட் மில்லியனா இருக்கலாம். எல்லோரும் இப்படியாக ஒரே ஒரு மகா உபத்திரத்துக்கு அப்படியாக சொல்லிதான் நம்பிக்கொண்டிருந்தார்கள். Millennial don't believe in a future great tribulation, but they say, well, the Bible always talks about church always going through tribulation. மில்லியன் என்று சொல்லும் பொழுது அவர்கள் வரும் காலத்தில் இப்படியாக பாடுகள் அல்லது மகா உபத்திரம் இருக்கும் என்று சொல்லி நம்பவில்லை. ஆனாலும் வேதாகமம் உபத்திரத்தை குறித்து பேசுகிறது. அதனால் சபைகளுக்கு உபத்திரம் இருக்கிறது என்று சொல்லி அவர் நம்புகிறார்கள். So the coming of the Lord will be after whatever tribulation. அதனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய வருகையானது மகா உபத்திரத்துக்கு பிறகுதான் என்று சொல்லி நம்பினார்கள். Okay, so post tribulation believes the Lord will come. There's only one second coming. You don't break that into stages. Jesus will return. That will be after the great tribulation. That's when the church will be caught up to meet him. இந்த மகா உபத்திரங்கள் இது கீழாக இந்த குழு என்ன நம்பினார்கள் என்று சொன்னால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வருவார். எப்பொழுது மகா உபத்திரத்துக்கு பிறகு வருவார், அப்பொழுதுதான் சபையானது இப்படியாக அவரோடு சேர்க்கப்படும் என்று சொல்லி. Most scholars will belong to this camp. அநேக வேத வல்லுநர்கள் இந்த கருத்துக்கு கீழாக தான் இருப்பார்கள். Whether it's millennial or post millennial, even pre-millennial, there's different understanding, but a lot of them will belong to this camp. அவர்கள் மில்லினியம் இருக்கலாம், ப்ரீ மில்லினியம் இருக்கலாம், போஸ்ட் மில்லினியம் இருக்கலாம். இவர்கள் எல்லோரும் இருந்தது ஒரே கருத்து மட்டும்தான். அதாவது மகா உபத்திரத்துக்கு பிறகுதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வருவார், அப்பொழுதுதான் சபை அவரோடு சேர்க்கப்படும். One second coming of Christ. அதாவது ஆண்டவர் ஒரு முறை தான் வருவார். அதாவது இரண்டாம் வருகை என்று சொல்வது ஒரு முறை தான் வருவார். Then around 1830s, a man called John Nelson Darby came up with a new idea. பிறகு 1830 ஆண்டில் இப்படியாக ஜேஎன் டாபி சொல்லப்பட்ட அவர் ஒரு புதிய யோசனையோடு வந்தார். He came up with a school of thought or a theological outlook which is called in the English dispensationalism. ஆங்கிலத்தில் டிஸ்பென்சேஷனலிசம் என்று சொல்லப்படுகிறது. யுகங்களின் அடிப்படையின் ஒரு வேத கல்லூரியின் ஆரம்பித்தார். He didn't start a Bible school, a school of thought. யுகங்கள் அடிப்படையாக அவர் ஒரு யோசனைக்குள்ளாக வந்தார். He said God has got a different plan for Israel and a different plan for the church. அவர் சொன்ன காரியம் என்னவென்றால் ஆண்டவர் யூதர்களுக்கு ஒரு திட்டமும் அதே நேரத்தில் சபைக்கு இன்னொரு திட்டமும் வைத்திருக்கிறார். The church, Israel is the earthly people, the church is the heavenly people. யூதர்கள் என்று சொல்லும்போது அவர்கள் இந்த உலகத்துக்கு கூறியவர்கள், சபை என்று சொல்லும் பொழுது அவர்கள் பரலோகத்துக்கு கூறியவர்கள் என்று சொல்லி பிரித்தார். Law for Israel, faith for the church. யூதர்களுக்கு நியாயப்பிரமாணமும் அதே நேரத்தில் சபைகளுக்கு விசுவாசமும் என்று சொல்லி பிரித்தார். The church is basically a Gentile church. சபை என்று சொல்லும் பொழுது புறஜாதிக்கு உண்டாக்கப்பட்டதுதான் சபை. God's plan, the kingdom is all about Israel. ஆண்டவருடைய திட்டம் என்னவென்றால் ராஜ்யம் எது குறித்து யூதர்களுக்கு தான் கொடுக்கப்படும். Because the Jewish people rejected the Messiah, the kingdom was postponed. இந்த யூதர்கள் மேசியாவை நிராகரித்ததனால அந்த ராஜ்யமானது அப்படியாக தாமதமாகிவிட்டது. If they have accepted Jesus as the Messiah, the kingdom would have been established. No reason for Christ to go to the cross. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே தன்னுடைய மேசியாவை இந்த யூதர்கள் ஏற்றுக்கொண்டிருந்தார்கள் என்று சொன்னால் அப்பொழுதே அந்த ராஜ்யமானது வந்திருக்கும். Now there are variations among them, I know. அவர்களுக்குள்ளாக வித்தியாசமான கோணங்கள் இருக்கிறது. But since Israel has rejected the Messiah, God has now turned his focus on the Gentiles.
இஸ்ரவேல் ஜனங்கள் இப்படியாக மேசியாவை ஒதுக்கின அந்த காரணத்தினால இப்பொழுது ஆண்டவருடைய கண்ணானது புறஜாதிகள் மேலாக வருகிறது, அதாவது சபையின் மேலாக வருகிறது. So dividing one plan for Israel, one plan for the church, law for Israel, faith for the Gentile church. அதனால் அவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால் ரெண்டாக பிரிக்கிறார். ஒரு திட்டம் யூதர்களுக்கும் இன்னொரு திட்டமும் சபைகளுக்கும். அதே நேரத்தில் யூதர்களுக்கு இப்படியா நியாயப்பிரமாணத்தை தந்து புறஜாதிகளுக்கு விசுவாசத்தை தந்தார் என்று சொல்லி ரெண்டாக பிரித்து போகிறார். It was John Nelson Darby who divided the coming of Christ into two stages. இந்த ஜான் நெல்சன் டாபி தான் ஆண்டவருடைய இரண்டாவது வருகையை இரண்டாக பிரித்தார். One stage for Israel, one stage for the church. அதாவது இந்த ரெண்டு வருகையை பார்க்கும்போது ஒரு கட்டம் யூதர்களுக்கும் இன்னொரு கட்டம் சபைகளுக்கும் என்று சொல்லி பிரித்தார். So he taught about 7 years of tribulation. So அதுல அந்த இடத்துல 7 ஆண்டுகளுக்கு மகா உபத்திரம் நடக்கும். Since Jesus, when he comes and you look at the verses, it is a visible coming. அதாவது இயேசு வரும்பொழுது நம்ம அப்படியாக வசனத்தை கவனிப்போம். அந்த வருகையானது எல்லோரும் பார்வைக்குள்ளாக இருக்கும். So he made the first stage as a secret coming. அதனால் அவர் என்ன செய்து விட்டார் என்று சொன்னால் இந்த முதல் வருகையானது ரகசிய வருகை என்று சொல்லி அப்படியாக அமைத்தார். Nobody will know he has come, the church will disappear, and that's the rapture, the secret rapture. And then we have 7 years of tribulation. After the 7 years, Jesus returns to the earth. யாருக்கும் தெரியாது. அவர் ரகசியமாக இப்படியாக சபை எடுத்துக்கொள்வார். சபையான திடீர்னு காணா போய்விடும். இப்படியாக பிறகு ஒரு 7 ஆண்டு காலமாக மகா உபத்திரம் நடக்கும். 7 ஆண்டு காலத்துக்கு பிறகு இன்னொரு இரண்டாவது வருகை நடக்கும். So pre-tribulation is the view. The coming of Christ must be divided into two stages. The first stage, he will come before the 7 years secretly and take the church to heaven. After 7 years, he returns to the earth. அதாவது மகா உபத்திரத்துக்கு முன்பாக சொல்லப்படுகிற இந்த கண்ணோட்டத்தின் கீழாக இவர்கள் என்ன நம்புகிறார்கள் என்று சொன்னால் சபையானது இரண்டாவது வருகை ரெண்டு பாகமாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. முதல் பாகம் ரகசிய வருகை, சபையானது எடுத்துக்கொள்ளப்படும், யாருக்கும் தெரியாது. பிறகு 7 ஆண்டு காலமாக மகா உபத்திரம் நடக்கும். அப்பொழுதுதான் ஆண்டவர் பிறகு இன்னும் ஜனங்களை எடுத்துக்கொள்வார். Now this is the view that is popular among preachers. இந்த கண்ணோட்டம் தான் அநேக பிரசங்கியாளர்கள் மத்தியில் இப்படியாக ரொம்ப பிரபலமாக இருக்கிறது. Because they have a punchline. If Jesus comes now, we all will go and you will suffer. So they use this to make people commit themselves. It's because of preachers, this teaching that John Darby brought is popular. நீங்க கண்டிப்பா கேள்விப்பட்டிருப்பீங்க, இயேசு திடீர்னு இன்னைக்கு வந்துட்டாருன்னா என்ன செய்வீங்கன்னு சொல்லி நிறைய பேர் அவங்கள ஒப்பு கொடுக்கறதுக்கு இப்படிப்பட்ட வார்த்தைகளை பயன்படுத்துவார்கள். ஆனாலும் இது யாருடைய காரியம் என்று சொன்னால் ஜே.என். டாபியோடைய கண்ணோட்டமாக தான் அவர்கள் எடுத்து பயன்படுத்துகிறார்கள். In 1941, Norman Harrison wrote a book called The End, Rethinking Revelation. 1941 ஆண்டில் இப்படியாக நார்மன் ஹாரிசன் அவர் ஒரு புத்தகத்தை எழுதினார். அதோட புத்தகத்தின் தலைப்பு பேர் தி அண்ட் ரீதிங்கிங் த ரெவலேஷன். Where he took the 7 years, அவர் அந்த 7 ஆண்டு காலம் எடுத்து he said the first 3.5 years is tribulation, the next 3.5 years is great tribulation. அவர் சொன்ன ஒரு காரியம் என்னவென்றால் முத 3 வருஷமானது அது மகா உபத்திரம், just tribulation. முத 3 வருஷத்தை பார்க்கும் பொழுது அது பாடுகள் மத்தியில் சபை போகும். பிறகு இன்னொரு 3 வருஷம் அது மகா உபத்திரத்துக்குள்ளாக சபை கடந்து செல்லும். No, 7 years. The first 3.5 years is tribulation. The next 3.5 years is great tribulation. இந்த 7 ஆண்டு காலம் என்று சொல்லும்போது அவர் ரெண்டாக பிரித்தார். முத 3 வருஷத்தை பார்க்கும் பொழுது உபத்திரம் நடக்கும். அடுத்த 3 வருஷம் பார்க்கும்போது சபைக்கு மகா உபத்திரம் நடக்கும். Not for the church, it's just called great tribulation. மகா உபத்திரம் நடக்கும் என்று சொல்லி பார்க்கிறோம். So he taught the first 3.5 years tribulation, the church will go through it, but the next half, great tribulation, the church won't go through it. Why? In the middle, Christ will come and take the church. அவர் நம்பினார் என்னவென்றால் முத 3 வருஷத்தை பார்க்கும் பொழுது சபையானது ஒரு உபத்திரத்துக்குள்ளாக கடந்து செல்லும். அடுத்த 3 வருஷத்தை பார்க்கும் பொழுது இந்த சபையானது அந்த மகா உபத்திரத்துக்குள்ளாக கடந்து செல்வது. ஏனென்றால் நடுவில் இயேசு அந்த சபை எடுத்துக்கொண்டு போய்விடுவார். So this is called mid tribulation, where you have 7 years. Jesus comes in the middle of the 7 years, secretly takes the church, and then after the next 2.5 years, he returns to the earth.
இதுதான் அதாவது இந்த கண்ணோட்டம் என்று சொல்லும் பொழுது இதோடைய கண்ணோட்டத்தின் தலைப்பு என்னவென்றால் பாடுகள் மத்தியில் அல்லது மகா உபத்திரத்தின் முன்பாக அல்லது மத்தியில் என்று சொல்லுவார். ஏனென்றால் 3 வருஷத்தை பார்க்கும் பொழுது உபத்திரம் நடக்கும். ஆனால் ஆண்டவர் இயேசு வந்து இந்த சபை எடுத்து போய் பிறகு மகா உபத்திரம் நடக்கும் என்று சொல்லுவார்கள். See, the moment when people are willing to accept that you can divide the second coming into stages, all kinds of ideas have started to come. இப்படியாக நீங்கள் கட்டமாக சில காரியங்களை நீங்கள் வைக்கும் பொழுது ஜனங்கள் இப்படியாக அவர்கள் விதவிதமாக ஏற்றுக்கொள்வார்கள். Now, if you accept the second coming and you divide into stages, if people accept that, then what happens? People will come with all kinds of views. நீங்கள் அந்த இரண்டாம் வருகை எடுத்து கட்டமாக நீங்கள் பிரிக்கும் பொழுது அதை ஏற்றுக்கொள்ளுகிற ஜனங்கள் என்ன செய்வார்கள்? மற்ற கருத்துக்கெல்லாம் ஏற்றுக்கொள்ள ஆரம்பிப்பார்கள். So you have pre-tribulation, you have mid-tribulation now. ஸோ இப்போ இங்கே என்ன இருக்கிறது? மகா உபத்திரத்துக்கு முன்பாக மகா உபத்திர நடுவில் என்று சொல்லி நான் வாசிக்கிறோம். Then we have post-tribulation, which I have explained. Christ will come. There's only one view, only one coming. You don't break it into stages. He will come after the great tribulation. இன்னொன்று மகா உபத்திரத்துக்கு பிறகு என்று சொல்லி வாசிக்கும் பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் எப்பொழுது வருவார் என்று சொன்னால் இந்த மகா உபத்திரத்துக்கு பிறகுதான் வந்து சபை எடுத்துக்கொள்வார். Then in 1990, Marvin Rosenthal wrote a book called The Pre-Wrath Rapture of the Church. பிறகு 1990 ஆண்டில் இப்படியாக மார்வின் ரோசன்டல் அவர் ஒரு புத்தகத்தை எழுதினார், The Pre-Wrath Rapture என்று சொல்லி. Meaning the church will go through the great tribulation, but not the wrath of God. Before the wrath is poured, Christ will take the church. அதாவது சபையானது மகா உபத்திரத்துக்குள்ளாக கடந்து செல்லும், ஆனாலும் தேவனுடைய கோபத்துக்கு ஆளாகாது. அந்த கோபம் வரத்துக்கு முன்பாக கர்த்தர் சபை எடுத்துருவார். Okay. Now, let me just share with you from this book. This book was written in 2015, so quite new. இந்த புத்தகத்திலே என்னுடைய கண்ணோட்டத்தை நான் சொல்லுகிறேன். இந்த புத்தகமானது 2015 இப்படியாக எழுதப்பட்டிருக்கிறது. இது புதிதாக தான் எழுதப்பட்டிருக்கிறது. This was written by 10 scholars from the dispensational group. இது யார் எழுதினார் சொன்னால் வேத வல்லுநர்கள். இவர்கள் யார் என்று சொன்னால் யுகங்களை நம்புகிறவர்கள். They wrote this book because they wanted to support the idea of the pre-tribulation rapture. ஏன் இந்த புத்தகத்தை அவர் எழுதினார் என்று சொன்னால் அவர்கள் இப்படியாக மகா உபத்திரத்துக்கு முன்பாக சபை எடுக்கப்படும் என்று சொல்லி அதுக்கு சப்போர்ட் பண்ணி தான் எழுதினார்கள். Why write a book when there's so many books have been written? What's the reason of writing another book? Well, as we read this, you'll find out why. ஏன் இந்த புத்தகம் எழுத வேண்டும்? அநேக புத்தகங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. ஆனாலும் இருப்பினும் ஏன் இந்த புத்தகம் எழுதப்பட்டது நாம் வாசிக்க நாம் இதை புரிந்து கொள்வோம். Now in chapter 9 of the book, Michael Sweigel says this. அதாவது அந்த புத்தகத்தில் 9வது அதிகாரத்தில் மைக்கேல் ஸ்வீகல் இப்படியாக சொல்லுகிறார். In the middle of the 1800s, about 1830s, the modern pre-tribulation rapture doctrine was born. அதாவது 1830 ஆண்டில் இந்த மாதிரி பாடுகள் முன் அதாவது ப்ரீ ட்ரிபுலேஷன் ராப்சர் எழுதப்பட்டது பிறந்திருக்கிறது. Now in Tamil you have to use the word secret coming because that's what preachers have been using. அதெல்லாம் இந்த இடத்தில் ரகசிய வருகை என்று சொல்லி நம்ம பயன்படுத்துகிறோம். ஏனென்றால் பிரசங்கியாமார்கள் ரகசிய வருகை தான் பயன்படுத்துகிறார்கள். In the Tamil, if you say that, only then they will know. ரகசிய வருகை என்று சொன்னாதான் அவங்களுக்கு புரியும். Now this is a man, a scholar with the other 9 who believe in this. இந்த மனுஷன் அவர்கள் எழுதின காரியத்தை நம்பின ஒரு மனுஷன். Now this man with the other 9 authors, they all believe in this pre-tribulation rapture. இந்த மனுஷன் மற்ற 9 பேர்களோடு சேர்ந்து அவன் ரகசிய வருகையை அவன் அப்படியாக நம்பி இருந்தான். But he's also willing to admit that this doctrine was born in the 1800s. அதே நேரத்தில் அவர் ஒப்புக்கொள்கிறார் இந்த யோசனையானது 1830 ஆண்டில் தான் பிறந்தது என்று சொல்லி. In other words, if you and I were living 200 years ago, nobody would be talking about this. All those who are writing books today and seminars and teaching and preaching, they won't talk about it because there was no such idea until J and W came. அப்படி என்றால் 200 வருஷத்துக்கு முன்பாக நீங்கள் நான் வாழ்ந்து இருக்கிறோம் என்று சொன்னால் அந்த காலகட்டத்தில் ரகசிய வருகை குறித்து யாரும் பேசியிருக்க மாட்டாங்க, போதித்து இருக்க மாட்டாங்க, பிரசங்கியார் மாதிரி அதை குறித்து பிரசங்கிருக்க மாட்டாங்க. என்று சொன்னால் ஜேஎன்டாபி அது கொண்டு வர வரைக்கும் யாருக்கும் அப்படிப்பட்ட யோசனை இல்லை. The questions will be on, is it pre-millennium, millennium, post-millennium? That's what we'll be discussing.
கேள்வியானது என்னவென்றால் ப்ரீ மில்லேனியமா, மில்லேனியமா இல்ல போஸ்ட் மில்லேனியமா என்று சொல்லி 1000 ஆண்டுகளை குறித்து தான் அவர்களுக்கு வித்தியாசமான கண்ணோட்டங்கள் இருக்கும். Okay. So anyway, in the middle of the 1800s, the modern pre-tribulation rapture doctrine was born. அதெல்லாம் நீங்க பார்க்கும் பொழுது இந்த 18ஆம் நூற்றாண்டுல இப்படியாக தான் இந்த ரகசிய வருகை என்று சொல்லப்படுகிற இந்த காரியமானது பிறந்தது. As it grew and matured the next several years, some embraced the newborn doctrine while others rejected it. இது இந்த யோசனையானது பிறந்து வரும்போது ஒரு சிலர் இதை ஏற்றுக்கொண்டார்கள், ஒரு சிலரை பார்க்கும்பொழுது இது நிராகரித்தார்கள் என்று சொல்லி. In fact, very well-known scholars at that time rejected it. நல்ல வேத வல்லுநர்கள் அந்நாட்களில் இருந்தவர்கள் இப்படியாக இந்த காரியம் சரியில்லை என்று சொல்லி நிராகரித்தார்கள். But why is it popular then? Preachers are making it popular. ஏன் இது ரொம்ப பிரபலமாக இருக்கிறது? ஏன்னு சொன்னா பிரசங்கிமார்கள் இந்த காரியத்தை பிரபலமாக மாற்றுகிறார்கள். Nevertheless, through the vehicle of popular preaching, teaching, and writing, the pre-tribulation rapture became a fixture in many churches and institutions, still enjoying a high degree of popular support today. அதாவது இருப்பினும் இந்த ப்ரீ ட்ரிபுலேஷன் சொல்லப்பட்ட மகா உபத்திரத்துக்கு முன்பாக என்று சொல்லுகிற இந்த யோசனையானது இன்றைக்கு அநேக சபைகளிலும் அநேக வேதாகம கல்லூரியிலும் அதே நேரத்தில் பிரசங்கமார்கள் மத்தியிலும் இப்படியாக ரொம்ப பிரபலமாக இருக்கிறது. However, interest and support for the pre-tribulation position among evangelical scholars seem to have declined in recent years. ஆனாலும் சுவிசேஷ வல்லுநர்கள் இந்த ரகசிய வருகை குறித்து அவர்கள் ஏற்றுக்கொள்ளாதபடிக்கு இப்ப இந்த நாட்களில் நடந்து கொண்டிருக்கிறது. It has declined. That's why they wrote this book to support. அது இப்ப இந்த நாட்களில் குறைந்து வந்து கொண்டிருக்கிறது நம்புகிறது. அதனாலதான் இந்த புஸ்தகத்தை எழுதி அவர்கள் மறுபடியும் இதை எழுப்பி விடுகிறார்கள். Among scholars it has declined, but again, why is it popular? As I told you, preachers are giving life to it. வல்லுநர்கள் மத்தியில பார்க்கும்போது வேத வல்லுநர்கள் மத்தியில இப்படியாக இது குறைந்துதான் இருக்கிறது. அப்படி இருந்தும் ஏன் ரொம்ப இன்றைக்கு பிரபலமாக இருக்கிறது? ஏனென்றால் பிரசங்கியார்மார்கள் இந்த காரியத்தை எடுத்து பிரசங்கிக்கிறதுனால. In short, many today believe that the doctrine of the church rapture from the earth prior to a future 7-year tribulation simply has no clear exegetical basis. சுருக்கமாக பார்க்க போனால் இன்னைக்கு அநேகர் இப்படியாக எந்த காரியத்தை நம்பிக்கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் மகா உபத்திரத்துக்கு பிறகுதான் அப்படின்னு சொல்லி காரியங்களை நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். அதாவது எதிர்காலத்தில் தான் இப்படியாக நடக்கும் என்று சொல்லி. அது ஏன் என்று சொன்னால் இப்படியாக அவர்கள் நம்புகிற விதம். No, what we just read is this. Many scholars believe if you really check the text, if you do exegesis, if you try to interpret properly, you will not find any support for this idea of a secret coming. அதாவது வேத வல்லுநர்கள் இப்படியாக என்ன சொல்கிறார்கள் என்று சொன்னால், நீங்கள் அந்த வசனத்தை எடுத்து நல்லா கூர்ந்து கவனித்து அது சரியாக வாசிப்பீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக ரகசிய வருகை ஒன்று இருக்கிறது என்று சொல்ல மாட்டீர்கள். Now this is what they are saying in the book. இதுதான் அவர்களுடைய புஸ்தகத்தில் சொல்லுகிற ஒரு காரியம். Many who had once supported the pre-tribulation position have changed to a mid-tribulation, post-tribulation or pre-wrath perspective. யாரெல்லாம் மகா உபத்திரத்துக்கு முன்பாக என்று சொல்லி அப்படிப்பட்ட ஒரு கண்ணோட்டத்தில் இருந்தார்களோ இப்ப மாறிவிட்டார்கள். பாடுகள் நடுவில் அல்லது பாடுகளுக்கு பின்பு என்று சொல்லி அல்லது கோபத்துக்கு முன் என்று சொல்லப்படுகிற அந்த காரியத்துக்கு மாறிவிட்டார்கள். Now the author who believes in pre-tribulation says this, as far as I can tell, based on the available evidence, the first person to articulate a true pre-tribulation rapture was John Nelson Darby. அதாவது மகா உபத்திரத்துக்கு முன்பாக அவர் சொல்லுகிறார், இந்த மகா உபத்திரம் அல்லது ரகசிய வருகையானது இந்த அடையாளத்தை அல்லது இந்த காரியத்தை இருக்கின்ற கொண்டு வந்தது யார் என்றால் முதல் நபராகிய ஜான் நெல்சன் டாபி. Okay, I applaud his honesty. Although he believes in it, he also is honest to say this was a teaching that John Nelson Darby brought. அவர் உண்மையாக இந்த இடத்தில் நடந்துக்கிட்டார். அதனால் அவருக்கு நான் பாராட்டு கூறுகிறேன். என்று சொன்னால் கண்டிப்பாக இந்த ரகசிய வருகை என்று சொல்லும் பொழுது ஜான் நெல்சன் டாபி தான் முதலாக இந்த காரியத்தை கொண்டு வந்தார். Professor George Lett in his book The Blessed Hope says, every church father who deals with a subject with the end times expects the church to suffer at the hands of the Antichrist.
பேராசிரியர் ஜார்ஜ் ப்ரொஃபஸர் அவருடைய புஸ்தகத்தில் த பிளஸட் ஹோப்பில் அவர் சொன்ன ஒரு காரியம், ஒவ்வொரு சபை பிதாக்களும் இப்படியாக இந்த காரியத்தை குறித்து கையாளும் பொழுது அவர்கள் சொன்ன ஒரு காரியம் என்னவென்றால், அல்லது எதிர்பார்க்கிற காரியம் என்னவென்றால், சபையானது அந்தி கிறிஸ்து கையில் இப்படியாக உபத்திரத்துக்குள்ளாக போகும். Let's go to the end. The prevailing view is a post-tribulational premillennialism. The church fathers, the leaders after the apostles, in their teaching about end time, they believe Christ will come and rule this earth on this earth for 1,000 years, and the church will suffer under the Antichrist and go through the Great Tribulation. அதாவது சபை பிதாக்களை பார்க்கும்போது யார் இந்த சபை பிதாக்கள்? அப்போஸ்தலர்களுக்கு பிறகு வந்து சபை பிதாக்கள் அவர்கள் என்ன நம்புகிறார்கள் என்று சொன்னால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருவார். ஆனால் அதுக்கு முன்பாக சபையானது அந்தி கிறிஸ்து கையில் இப்படியாக ஒரு மகா உபத்திரத்துக்குள்ளாக கடந்து செல்லும். Okay, so this is interesting, and I'm bringing this out so that we will be aware. So we won't just know, oh, there's only one view, but we'll be aware there's so many different views, and when the views that we have, when did they originate? How did they originate? அதனால் இந்த இடத்துல பார்க்கும்போது நிறைய கண்ணோட்டங்கள், கருத்துகள் இருக்கிறது. இதெல்லாம் அறிந்து கொள்வதற்கு நல்லது தான். என்று சொன்னால் அப்பொழுது தான் நம்மளுக்கு தெரியும் எங்கிருந்து வந்தது, யார் இது உண்டாக்கினால், எந்த இடத்துலேருந்து யோசனை புறப்பட்டு வந்தது என்று சொல்லி நம்ம அறிய முடியும். Now, when I became a Christian, the church that I went to, நான் கிறிஸ்துவனாக மாறின பிறகு நான் போன அந்த சபையானது, they held to amillennialism. அவர்கள் மில்லேனியம் என்று சொல்ல அந்த காரியத்தை நம்பிக்கொண்டிருந்தார்கள். In other words, now it's 1,000 years. அப்படி என்றால் இப்பொழுதுதான் இதுதான் அந்த 1000 அரசாண்டு. And preterist view, meaning book of Revelation, Matthew 24, it's all past. அதாவது மத்திய 24 அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷம் புஸ்தகமானதெல்லாம் முடிந்து போன காரியம். That is what I was taught as a young believer. I just believe whatever I was taught. அதுதான் எனக்கு கற்பிக்கப்பட்டது. அதுதான் ஒரு இள விசுவாசியாக நான் நம்பிக்கொண்டிருந்தேன். My personal study led me to premillennialism. ஆனாலும் என்னுடைய தனிப்பட்ட வேத ஆராய்ச்சி ப்ரீமில்லேனியம்க்குள்ளாக என்னை தள்ளப்பட்டது. Christ will come and rule this earth, on this earth. ஆண்டவர் வந்து இந்த உலகத்தை ஆளுகை செய்வார். What about the views on the rapture? எடுக்கப்படுவோம். அதோடைய கண்ணோட்டம் எப்படியா இருக்கிறது? We saw pre, mid, post, pre-wrath. அதாவது நம்ம ப்ரீ, மீட், போஸ்ட், ப்ரீ-ராத் என்று சொல்லி பார்த்தோம். What is my view? என்னுடைய கண்ணோட்டம் எப்படியாக இருக்கிறது? Well, that's the problem when you say, pastors, what's your view? இதுதான் இங்கதான் பிரச்சனை வருகிறது. நீங்க என்னிடத்தில் கேட்கும் பொழுது உங்களுடைய கண்ணோட்டம் எப்படியாக இருக்கிறது என்று சொல்லி. Let's go to Jesus, our King, and let him tell us. இயேசுவிடத்தில் போய் கேட்போமே, அவரே நம்ம இடத்துல சொல்லட்டும். So now let's look at the sequence of the second coming as Jesus himself taught us. அதனால் இப்பொழுது இரண்டாம் வருகையின் வரிசை அடுக்கையை நாம் பார்க்க போகிறோம். இயேசு கிறிஸ்துவே இந்த காரியத்தை அவரே சொல்லியிருப்பார். Now do allow me to take a bit of time so that we won't rush into this. Not too long, but just give a bit of time so we can properly look at the sequence that Jesus himself gave. நம் கொஞ்ச நேரத்தை எடுத்து இந்த காரியத்தை கொஞ்சம் கவனிக்க போகிறோம். ரொம்ப நேரம் அல்ல, கொஞ்ச நேரத்தை எடுத்து. அதனால் ஏன் என்று சொன்னால் அப்பதான் சரியாக நாம் புரிந்து கொள்ள முடியும் ஏன் இந்த இரண்டாம் வருகையின் வரிசை அடுக்கையானது நான் இப்படியாக தான் இருக்கும் என்று சொல்லி நம்புகிறேன். Now this is what I believe because this is what Jesus taught. இதுதான் நான் நம்புகிறேன், இதுதான் இயேசு கற்பித்த ஒரு காரியம். So we're not looking at anyone's view. அதனால இந்த இடத்துல வந்துட்டு இவருடைய கருத்து அல்லது அவருடைய கண்ணோட்டம் என்று பார்க்கவில்லை. We want to hear what Jesus taught. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் என்னத்தை சொல்லுகிறார் என்று சொல்லி நான் கவனிப்போம். If anyone teaches contrary to what Jesus taught, reject it. யாராவது இயேசுவுக்கு கற்றுக் கொடுத்த காரியத்துக்கு மாறாக வேற காரியத்தை சொன்னா அந்த காரியத்தை நம்ம நிராகரிக்க வேண்டும். Okay, so you're not looking at Pastor Arnold's view. We are going directly and we want to hear what Jesus taught. அதனால் இந்த இடத்துல வந்து பாஸ்டர் ஆனோடைய கண்ணோட்டம் இப்படியாக இருக்கிறது, அது நான் கவனிக்கவில்லை. இயேசு எப்படி கற்று தந்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். Let's go to Matthew 24. Let's read verses 21 to 27. மத்திய 24 அதிகாரம் 21 வசனத்தில் 27 வசனம் வரை நாம் வாசிக்கப்போமாக. For then there will be great tribulation, such as not been from the beginning of the world until now, no, and never will be. And if those days had not been cut short, no human being would be saved. But for the sake of the elect, those days will be cut short. Then if anyone says to you, look, here is the Christ, or there he is, do not believe it. For false Christs and false prophets will arise and perform great signs and wonders, so as to lead astray, if possible, even the elect. See, I've told you beforehand. So if they say to you, look, he is in the wilderness, do not go on. If they say, look, he is in the inner rooms, do not believe it. For as the lightning comes from the east and shines as far as the west,
so will be the coming of the Son of Man. ஏனெனில் உலகம் உண்டானது முதல் இதுவரைக்கும் சம்பவித்திராததும் இனிமேலும் சம்பவிக்காததுமான மிகுந்த உபத்திரம் அப்பொழுது உண்டாயிருக்கும். அந்நாட்கள் குறைக்கப்படாதிருந்தால் ஒருவனாகிலும் தப்பி போவதில்லை. தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் நிமித்தமோ அந்த நாட்கள் குறைக்கப்படும். அப்பொழுது இதோ கிறிஸ்து இங்கே இருக்கிறார், அதோ அங்கே இருக்கிறார் என்று எவனாகிலும் சொன்னால் நம்பாதேயுங்கள். ஏனெனில் கள்ள கிறிஸ்துக்களும் கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வார்கள். இதோ முன்னதாக உங்களுக்கு அறிவித்திருக்கிறேன். ஆகையால் அதோ வனாந்தரத்தில் இருக்கிறார் என்று சொல்வார்களானால் புறப்படாதிருங்கள். இதோ அறை வீட்டுக்குள் இருக்கிறார் என்று சொல்வார்களானால் நம்பாதிருங்கள். மின்னல் கிழக்கிலிருந்து தோன்றி மேற்கு வரைக்கும் பிரகாசிக்கிறது போல மனுஷகுமாரனுடைய வருகையும் இருக்கும். Some will say, the different views and different teachings that Jesus says. Some will say it's inside, some will say outside, some say in the wilderness. The Lord himself said, many will come and give you different ideas. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிற அந்த இடத்துல அநேகர் வந்து சொல்லுவார்கள் இப்படியாக, இதோ இங்க இருக்கிறார், அங்க இருக்கிறார், வனாந்தரத்தில் இருக்கிறார், அறை வீட்டுக்குள் இருக்கிறார் என்று சொல்லி சொல்லுவார்கள். That means there'll be many different views about the coming of Christ. அப்படி என்றால் ஆண்டவருடைய வருகை குறித்து அநேக கண்ணோட்டங்கள் இருக்கும். The Lord will say, don't be deceived. அப்ப ஆண்டவர் சொல்றார், வஞ்சிக்காம படாம இருங்க. I've told you beforehand. நான் இது முன்னாடி உங்களுக்கு எச்சரிக்கை விட்டேன். And the Lord will also say, like verse 10, that many will fall away, and he talks about many will be deceived. 10வது வசனத்தில் ஆண்டவரே சொல்லுவார், இப்படியாக அநேகர் இப்படியாக விழுந்து விடுவார்கள், அநேகர் இப்படியாக ஏமாந்து விடுவார்கள் என்று சொல்லுவார். Now listen, the Lord says there will be many different views about his coming. ஆண்டவர் சொன்னார், அநேக கண்ணோட்டங்கள் இருக்கும் என்று, அதாவது அவருடைய வருகை குறித்து. Many will be deceived. அநேகர் ஏமாற்றப்படுவார்கள். I'm saying this so you won't be deceived. நான் ஏன் இதை சொல்லுகிறேன், நீங்கள் ஏமாற்றப்படக்கூடாது. I've told you beforehand. நான் இதுக்கு முன்பாக உங்களுக்கு சொல்லிட்டேன். The coming of Christ will be as the lightning that comes, NIV will say, as the lightning that comes in the east is visible even to the west, so shall the coming of the Son of Man be. In other words, he says, my coming will be visible. அதாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருகையை பார்க்கும் பொழுது எல்லோருக்கும் பார்க்கும்படிக்கு வரும், அந்த வருகையானது இருக்கும். He's not talking about how fast he's coming. அதாவது அந்த இடத்துல லைட்னிங், அதாவது சொல்லும் பொழுது அது எவ்வளவு வேகமாக வருகிறார் என்று சொல்லி அது குறித்து அதுல he says, as the lightning that comes in the east is visible even to the west. In other words, he's saying, listen, there can be many different ideas. My coming will be visible. ஆண்டவர் சொன்னது போல மின்னல் தோன்றுகிறது போல என்று சொல்லும் பொழுது எவ்வளவு வேகமாக வருகிறார் என்ற அர்த்தம் அல்ல, அது எந்த இடத்துல இருந்தாலும் எல்லோரும் கண்களுக்கும் அது தெரியும் என்று சொல்லி சொல்லுகிறார். So when the Jehovah Witnesses come and tell us, oh, Jesus came in 1914, but nobody saw him. Oh, he came secretly. I'm not going to accept their teaching. Why? Jesus made it very clear his coming will be visible. So when the JWs come and say, no, it was a secret coming, it was invisible, nobody saw it, I will reject it immediately. Why? My king has told me his coming will be visible. யெகோவா சாட்சிகள் இப்படி சொல்லும் பொழுது 1914ஆம் ஆண்டு இப்படியாக இயேசு வந்து விட்டார் என்று சொல்லும் பொழுது, எப்படி வந்தார் அது யாருக்கும் தெரியல, தெரியாம தான் வந்தார் என்று சொல்லும் பொழுது அதை நம்ப மாட்டேன் என்று சொன்னால், வசனம் சொல்லுகிறது எல்லோரும் மனுஷர்கள் எல்லோரும் அதை பார்ப்பார்கள் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். அதே நேரத்தில் ஜேஎன்டாபி ரகசிய வருகை இருக்கு என்று சொல்லும் பொழுதும் அதையும் நான் நம்ப மாட்டேன். வசனம் சொல்லுகிறது அவர் வரும் பொழுது மின்னலை போல எந்த இடத்துல இருந்தாலும் எல்லோரும் கண்களுக்கு தெரியும். Now let's go to verse 29. 29ஆம் வசனத்தை நான் வாசிக்கப்போமாக, Immediately after the tribulation of those days. அந்நாட்களில் உபத்திரவம் முடிந்தவுடனே சூரியன் Hold on. What days? What days? நாட்களில் என்று சொல்லும்போது எந்த நாட்களில்? The tribulation of those days. உபத்திரம் காலம் நடந்து கொண்டிருக்கும் பொழுது. What tribulation? எப்படிப்பட்ட உபத்திரம்? So you have to go back and read verse 21 so you can see. I put verse 21. Verse 21 talks about the great tribulation. அதனால் 21ஆம் வசனத்தை நீங்க வாசிக்க வேண்டும். அந்த இடத்துல மிகுந்த உபத்திரத்தை குறித்து பேசப்பட்டிருக்கும். Okay, so in verse 29, after the great tribulation, so now let's read it.
வாசிக்கும் பொழுது இந்த மிகுந்த உபத்திரத்துக்கு பிறகு Immediately after the tribulation of those days, the great tribulation, the sun will be darkened and the moon will not give its light and the stars will fall from heaven and the powers of the heavens will be shaken. Then will appear in heaven the sign of the Son of Man, and then all the tribes of the earth will mourn, and they will see the Son of Man coming on the clouds of heaven with power and great glory. அந்நாட்களில் உபத்திரவம் முடிந்தவுடனே சூரியன் அந்தகாரப்படும், சந்திரன் ஒளியை கொடாதிருக்கும், நட்சத்திரங்கள் வானத்திலிருந்து விழும், வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படும். Verse 30. அப்பொழுது மனுஷகுமாரனுடைய அடையாளம் வானத்தில் காணப்படும். அப்பொழுது மனுஷகுமாரன் வல்லமையோடும் மிகுந்த மகிமையோடும் வானத்தின் மேகங்கள் மேல் வருகிறதை பூமியில் உள்ள சகல கோத்திரத்தாரும் கண்டு புலம்புவார்கள். Right. If you look at the slide, we will have a period called the Great Tribulation. நீங்கள் ஸ்லைடை பார்க்கும் பொழுது மகா உபத்திரம் அல்லது மிகுந்த உபத்திரம் சொல்லப்படுகிற ஒரு காலம் வரும். After the Great Tribulation, the heavenlies will be shaken and darkened. I call that the cosmic quake. அந்த மிகுந்த உபத்திரத்துக்கு பிறகு மேகங்கள் மேல் ஒரு அசைவு உண்டாகும். அதுதான் ஆங்கிலத்தில் காஸ்மிக் குவேக் என்று சொல்லுவார்கள். Now, this is later in the book of Revelation is revealed to John. This is what we read at the breaking of the sixth seal. அதாவது பிறகு நாம் வெளிப்படுத்தின விசேஷ புஸ்தகத்தில் வாசிக்கும் பொழுது யோவான் எழுதின அந்த புஸ்தகத்தில் அவர் ஒரு காரியத்தை குறித்து 6ஆம் முத்திரையானது உடைக்கப்படும் என்று சொல்லி எழுதியிருப்பார். So let's go to Revelation and read that. அதெல்லாம் நம்ம வெளிப்படுத்தின விசேஷம் 6வது அதிகாரத்தை நாம் வாசிக்கப்போமாக. Revelation chapter 6 verses 12 to 17. வெளிப்படுத்தின விசேஷம் 6வது அதிகாரம் 12வது வசனத்திலிருந்து 17வது வசனம் வரையிலும். When he opened the sixth seal, I looked, and behold, there was a great earthquake, and the sun became black as sackcloth, the full moon became like blood, and the stars of the sky fell to the earth, as the fig tree sheds its winter fruit when shaken by a gale. The sky vanished like a scroll that is being rolled up, and every mountain and island was removed from its place. Then the kings of the earth, and the great ones, and the generals, and the rich, and the powerful, and everyone, slave and free, hid themselves in the caves and among the rocks of the mountains, calling to the mountains and rocks, fall on us and hide us from the face of him who is seated on the throne and from the wrath of the Lamb. For the great day of their wrath has come, and who can stand? அவர் 6ஆம் முத்திரையை உடைக்க கண்டேன். இதோ பூமி மிகவும் அதிர்ந்தது, சூரியன் கருப்பு கம்பளியை போல கருத்தது, சந்திரன் இரத்தம் போலாயிற்று, அத்திமரமானது பெருங்காற்றினால் அசைக்கப்படும் போது அதன் காய்கள் உதிர்கிறது போல வானத்தின் நட்சத்திரங்களும் பூமியிலே விழுந்தது. வானமும் சுருட்டப்பட்ட புஸ்தகம் போல் ஆகி விலகி போயிற்று. மலைகள் தீவுகள் யாவும் தங்கள் இடங்களை விட்டு அகன்று போயின. பூமியின் ராஜாக்களும் பெரியோர்களும் ஐஸ்வர்யவான்களும் சேனை தலைவர்களும் பலவான்களுலும் அடிமைகள் யாவரும் சுயதீனர் யாவரும் பர்வதங்களின் புகைகளிலும் கண்மலைகளிலும் ஒளித்துக் கொண்டு பர்வதங்களையும் கண்மலைகளிலும் நோக்கி, நீங்கள் எங்கள் மேல் விழுந்து சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருடைய முகத்திற்கும் ஆட்டுக்குட்டியானவருடைய கோபத்திற்கும் எங்களை மறைத்துக் கொள்ளுங்கள். அவருடைய கோபாக்கினியின் மகா நாள் வந்து விட்டது, யார் நிலைநிற்க கூடும் என்றார்கள். What the Lord taught here was later in the epistles and book of Revelation. It was elaborated, giving more details. ஆண்டவர் கற்பித்த இந்த காரியமானது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்னது யோவான் பிறகு வெளிப்படுத்தின விசேஷ புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்தில் அது விரைவாக எழுதுகிறார். The disciples asked for signs, and the Lord will give them specific signs. One is the great tribulation. After that is the cosmic quake. சீடர்கள் வந்து ஆண்டு இடத்தில் அடையாளங்களை கேட்கும் பொழுது ஆண்டு தெளிவாக சொல்லுகிறார். முதல் அடையாளம் மகா உபத்திரம், இரண்டாவது அடையாளம் பார்க்கும் பொழுது மேகங்கள் அசைவு. In the book of Revelation, the sixth seal, when it's broken, that is the cosmic quake that we read in Matthew 24. நாம் 6ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷ புஸ்தகத்தை வாசிக்கும் பொழுது இங்க 6ஆம் முத்திரம் உடைக்கப்பட்ட பிறகு இங்க நடக்கிற விஷயமானதான் இதுதான் வந்து மேகன் மேல் அசைவு உண்டாகிறது சொல்லி பார்க்கிறோம். We read about the sun, the moon and the stars. அதாவது பூமியை குறித்து வாசிக்கிறோம், சூரியனை குறித்து வாசிக்கிறோம், சந்திரனை குறித்து வாசிக்கிறோம், நட்சத்திரத்தை குறித்து வாசிக்கிறோம். And when people see Jesus coming, they are all full of fear and they run helter skelter. ஜனங்கள் இயேசுவை வருகிறதை பார்த்த பிறகு எல்லோரும் ஓடி போய் ஒளிகிறார்கள் என்று சொல்லி வாசிக்கிறோம். The great day of their wrath has come, who can stand? அந்த பெரிய நாள், அதாவது கோபத்தினால் வந்து விட்டது, யாரால் நிற்க முடியும்? So the day of the Lord
the day of the wrath of God comes when the sixth seal is broken. அந்த கோபத்தின் நாள் அதாவது தேவனுடைய நாள் எப்போ வரும் என்று சொன்னால் அந்த 6வது முத்திரை உடைக்கப்பட்ட பிறகு. That's what we read in Matthew 24. After the great tribulation at the cosmic quake, they will see the Son of Man coming. So when does Jesus come? After the great tribulation at the cosmic quake, Jesus returns. அங்கதான் நம்ம வாசிக்கிறோம் இப்படியாக அந்த மகா உபத்திரத்துக்கு பிறகு வான அசைவு உண்டாகும் அல்லது வான அசைவு உண்டாக பிறகு அப்போலதான் தேவ அல்லது மனுஷகுமாரன் அவர் வானத்திலிருந்து இறங்கி வருவதை அவர் காணுவார்கள். All nations will see. எல்லா ஜாதிகளும் காண்பார்கள். Now this is what we read in Revelation as well. Go to Revelation 1:7. நாம் இது வெளிப்படுத்தின விசேஷ புத்தகத்தை வாசிக்கிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 1 அதிகாரம் 7வது வசனத்தை நாம் வாசிக்கப்போம். Behold, he is coming with the clouds, and every eye will see him, even those who pierced him, and all tribes of the earth will wail on account of him. Even so, Amen. இதோ மேகங்களுடனே வருகிறார், கண்கள் யாவும் அவரை காணும், அவரை குத்தினவர்களும் அவரை காண்பார்கள், பூமியின் கோத்திரத்தார் எல்லோரும் அவரை பார்த்து புலம்புவார்கள். அப்படியே ஆகும். ஆமென். When the Lord returns, he returns. There is no stages in his coming. ஆண்டவர் வருகிறார் என்று சொல்லும் பொழுது அந்த 2ஆம் வருகை ஆனது அவர் வருகிறார், அங்கு கட்டங்கள் இல்லை. It was John Darby who brought this idea of 2 stages. இந்த ஜான் நெல்சன் டாபி தான் கட்டங்களை பிரித்தெடுத்து கொண்டு வந்தான். Our king taught us about his coming. He didn't say this coming and that coming when he comes. நம்முடைய ராஜா தெளிவாக அவர் வரும்பொழுது வருவார் என்று சொல்லி இருக்கிறார். He said there will be many different ideas, but when I come, every eye will see me. And when we read the book of Revelation, right in chapter 1, all eyes will see him come. அதாவது இங்க வாசிக்கும் பொழுது அவர் வரும்பொழுது கண்கள் யாவும் அவரை காணும் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். Now let's go back to Matthew 24. மத்திய 24வது அதிகாரத்தை நாம் வாசிப்போம். Let's read verse 30. மத்திய 24 30வது வசனம். Now, before we read verse 30, I want you to remember, in 29, we have the Great Tribulation. After the Great Tribulation, we have what's called the cosmic quake. நம்ம இப்படியாக இது வாசிவதற்கு முன்பாக நம்ம ஞாபகத்தில் வைத்திருக்க வேண்டும். 29ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது அந்த இடத்துல மகா உபத்திரம் இருக்கும். பிறகு அந்த மகா உபத்திரத்துக்கு பிறகு மேகங்கள் அசைவு உண்டாகும் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். Okay, let's read verse 30 and 31. இப்பொழுது 30வது வசனம் 31ஆம் வசனத்தை நாம் வாசிக்கப்போமாக. At that time, at what time? At the cosmic quake. At that time, the sign of the Son of Man will appear in the sky, and all the nations of the earth will mourn. They will see the Son of Man coming on the clouds of the sky with power and great glory, and he will send his angels with a loud trumpet call, and they will gather his elect from the four winds, from one end of the heavens to the other. அப்பொழுது மனுஷகுமாரனுடைய அடையாளம் வானத்தில் காணப்படும். அப்பொழுது மனுஷகுமாரன் வல்லமையோடும் மிகுந்த மகிமையோடும் வானத்தின் மேகங்கள் மேல் வருகிறதை பூமியில் உள்ள சகல கோத்திரத்தாரும் கண்டு புலம்புவார்கள். வலுவாய் தொனிக்கும் எக்கால சத்தத்தோடே அவர் தமது தூதர்களை அனுப்புவார். அவர்கள் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வானத்தில் ஒரு முனை முதற்கொண்டு மறுமுனை மட்டும் 4 திசைகளிலும் இருந்து கூட்டி சேர்ப்பார்கள். Okay, now look at the slide. இப்போ ஸ்லைட் பாருங்க. The Lord would say immediately after the tribulation of those days, after the great tribulation, there will be the cosmic quake. ஆண்டவர் சொன்ன ஒரு காரியம் என்னவென்றால் மகா உபத்திரத்துக்கு பிறகு ஒரு வானங்களில் அசைவு உண்டாகும். Everything will be darkened. எல்லாமே அப்படியாக இருளாகிவிடும். Jesus returns in power and glory. இயேசு மகிமையோடும் வல்லமையோடும் திரும்ப வருவார். All nations will see him. எல்லா ஜாதிகளும் அதை பார்க்கும். There will be a trumpet call. அந்த இடத்தில் ஒரு எக்கால சத்தம் உண்டாகும். And he will send his angels. அப்பொழுது அவருடைய தூதர்களை அனுப்பி to gather the elect to himself. அந்த தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களை அவர் எடுத்துக்கொள்வார்கள். So the elect, you and I, the elect are gathered by angels come and gather the elect, gather the elect, we gather to Jesus. தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்று சொல்லும்போது நீங்கள் நானும் தான் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வானத்தின் ஒரு முனை அப்படியாக நம்ம அப்படியாக எடுத்துக்கொள்ளப்படுவோம். Now, just imagine when there's a great shaking that's taking place, everything is darkened, and you can imagine people on the earth would be panicking. அதை யோசிச்சு பாருங்க, திடீர்னு அப்படியாக எல்லாம் அசை உண்டாகி உலகமே இருளாக மாறிவிட்டது. அந்த நேரத்தில் எல்லாரும் அப்படியாக பேனிக்கா இருப்பார்கள்.
Jesus returns with power, great glory. It is so bright. Remember, we read in our previous lesson in 2000 chapter 1, when he comes the angels and blazing fire. ஆனாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல வல்லமையோடும் மகிமையோடும் இறங்கி வருவதை நாம் பார்க்கிறோம். ஞாபகம் இருக்கிறதா? தெசலோனிக்கேயர் எழுதின நிருபத்தை நாம் வாசிக்கிறோம் அல்லவா? அவர் அப்படியாக மகிமையோடு வருவார் என்று சொல்லி. ஜுவாலிகா அக்கினியோடு வருவார். You know, the world will be panicking when they see our king return. இந்த உலகமானது நம்முடைய ராஜா திரும்பி வரும்பொழுது அவர்களை இதை பார்த்து பயந்து புலம்புவார்கள். What a magnificent, glorious coming is going to be. எப்படிப்பட்ட ஒரு மகிமையான ஆச்சரியமான வருகையாக இருக்கும். And he sends angels and they come and gather us. அப்பொழுது தூதர்களை அனுப்பி தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை அவர்கள் எடுத்துக் கொள்வார்கள். They will run in panic, knowing the wrath of God has come. அவர்கள் எல்லோரும் ஓடி புலம்புவார்கள் என்று சொன்னால் ஆண்டவருடைய கோபமான அந்த நாட்கள் வந்து விட்டது. This is the coming of the Lord. This is the gathering of the elect. இதுதான் ஆண்டவருடைய வருகையாக இருக்கிறது. இங்கதான் வந்து தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை இப்படியாக எடுத்துக் கொள்ளப்படுவார்கள். If you want to use the word rapture, you can use. This is the catching up of the church and also those who are dead. நீங்கள் இது அப்படியாக ரப்சர் என்று ஆங்கிலத்தில் பயன்படுத்துங்க. இதுதான் சபை எடுத்துக் கொள்ளப்படுகிற ஒரு நாட்களாக இருக்கிறது. This is what the church has been looking at for 1800 years. இதுதான் 1800 வருஷமாக சபையானது எதிர்பார்த்து கொண்டிருந்த வருகை. Someone came and said, no, before this you'll come secretly. Why did some believe that man? யாரோ ஒரு நபர் ஜே.டாபி சொல்லப்பட்டவர் ரகசிய வருகை இருக்கு என்று சொன்ன பிறகு ஆண்டவர் இயேசு சொன்ன காரியம் எங்க போயிருச்சு? Why are we listening to that man and not what Jesus is teaching here? ஏன் நம்ம அந்த மனுஷனுடைய வார்த்தையை கேட்கிறோம்? ஏன் இங்க இயேசுடைய வார்த்தையை நம்ம செவி கொடுக்க மாட்டேங்கிறோம்? Some will say here, some will say that. I'm telling you beforehand so you won't be deceived. But sadly, some have been deceived, but I'm not surprised because the Lord said many will be deceived. அதாவது ஒரு சிலர் பிரியாக வனாந்திரம் அறை வீட்டுக்குள்ளாக இங்கிட்டு அங்க இருக்கிறார் என்று சொல்லுவார். ஆனால் நான் உங்களுக்கு முன்னாடியே எச்சரிக்கை விட்டேன், நீங்கள் இதை கேட்காதபடிக்கு இருக்க வேண்டும். Now let's go to verse 36. 36வது வசனத்தை வாசிப்போம். About that day or hour, no one knows. Let me read verse 36 here. But concerning that day and hour, no one knows, not even the angels or heaven, nor the Son, but the Father only. அந்த நாளையும் அந்த நாளிகையும் என் பிதா ஒருவர் தவிர மற்ற எவனும் அறியான், பரலோகத்தில் உள்ள தூதர்களும் அறியார்கள். What day is the Lord talking about? அந்த நாளையும் அப்படின்னு சொல்லும் பொழுது எந்த நாளை குறித்து ஆண்டவர் பேசுகிறார்? What has he been talking about all this while? இது வரையிலும் ஆண்டவர் எதை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறாரு? He has given the signs, but he also tells them the date has not been revealed. அவர் அந்த அடையாளங்களை கொடுத்து விட்டார், ஆனாலும் அது எப்பொழுது சம்பவிக்கும் என்று சொல்லி அவர் அது சொல்லல. Now some have taken this verse, just plug this verse out of his context and they say, see, nobody knows the day or the hour, he can come any moment. அதாவது இந்த வசனத்தை எடுத்து ஒரு சிலர் சொல்லுவார்கள், பாரு ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கிறாரு, யாருக்கும் தெரியாது, ஆதலால் அவர் எப்ப வேண்டாலும் வரலாம். That is to contradict what he has just been teaching. This will take place before I come. அவர் சொல்லுகிற காரியத்தை பார்க்கும் பொழுது இயேசு சொன்ன அந்த காரியத்துக்கு எதிர்முறையாக இருக்கிறது. Just because we don't know the date of an event, that doesn't mean it can take place anytime. அதாவது நமக்கு அது தெரியாததுனால இயேசு எப்ப வேணாலும் வருவார் என்று சொல்லி நம்ம சொல்ல முடியாது. Now most of you don't know when my birthday is. That doesn't mean it can happen anytime. No, there's a day and month. You don't know because I have not told you. அதாவது அநேகருக்கு என்னுடைய பிறந்த நாள் தெரியாது. அது தெரியாதனால எப்ப வேணாலும் என் பிறந்த நாள் நடக்கலாம்னு சொல்லி நீங்க யூகிக்கலாமா? இல்ல, என்னுடைய பிறந்த நாள் ஒன்று இருக்கிறது, தேதி ஒன்று இருக்கிறது, நான் சொல்லாததுனால உங்களுக்கு தெரியல. Now when will the judgment take place? எப்பொழுது நியாய தீர்ப்பு காலம் ஏற்படும்? Can you give the month and the year? உங்களால அந்த எந்த மாதம் எந்த தேதி என்று சொல்ல முடியுமா? எந்த ஆண்டுன்னு சொல்ல முடியுமா? None of us can because it has not been revealed. யாருனாலும் சொல்ல முடியாது, ஏனென்றால் நமக்கு அது சொல்லப்படல. Does that mean it can happen any moment? அதோடைய அர்த்தம் எப்போ வேணாலும் நடக்கலாம் என்று பொருட்டா? Of course cannot, because there are many things that must take place as we read in the scriptures. கண்டிப்பா இல்லை, ஏனென்றால் ஆண்டவர் இயேசு சொன்ன அடையாளங்கள் நடந்தேற வேண்டும். Let's go to Acts 17:31. அப்போஸ்தலர் 17 அதிகாரம் 21 வசனத்தை நாம் வாசிப்போமாக. Verse 31. 31 வசனம். For he has set a day when he will judge the world with justice by the man he has appointed. He has given proof of this to all men by raising him from the dead. For he has set a day when he will judge.
மேலும் ஒரு நாளை குறித்திருக்கிறார், அதிலே அவர் தம் நியமித்த மனுஷனை கொண்டு பூலோகத்தை நீதியாய் நியாயம் தீர்ப்பார். அந்த மனுஷனை மருத்துவரிலிருந்து எழுப்பினதினாலே அதன் நிச்சயத்தை எல்லோருக்கும் விளங்க பண்ணினார் என்றான். He has set a day to judge. அவர் நியாய தீர்ப்பு செய்வதற்கு ஒரு நாளை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். When is the date? He has not revealed to us. அது Does எப்போ that mean any என்று நமக்கு moment it can தெரியலன்னா happen today? He has set a day to judge. அவர் ஒரு நாளை நியமித்து வைத்திருக்கிறார். He has not revealed that date. அந்த நாளை நமக்கு இன்னும் வெளிப்படுத்தவில்லை. So it can happen anytime, can happen today? No, it cannot happen today. அது எப்போ வேணா நடக்கலாம், இன்னைக்கு நடக்கலாம், அப்படியா? இல்ல, We don't know when, நமக்கு அது எப்பன்னு தெரியாது. but the day has been set. ஆனா அந்த நாள் நியமிக்கப்பட்டிருக்கிறது. Let's go to 1 Timothy chapter 6. 1 தீமோத்தேயு 6 அதிகாரம் எடுத்து வாசிப்போம். Okay, let's start from verse 13 because the time of the verse might change. Let's start from verse 13 1 until தீமோத்தேயு 6 அதிகாரம் 13 வசனத்தின வாசிக்கப்போமாக. until verse 15. 13 15 வசனம் வரையிலும். In the sight of God who gave who gives life to everything, and of Christ Jesus, who while testifying before Pontius Pilate made the good confession, I charge you to keep this command without spot or blame until the appearing of our Lord Jesus Christ, which God will bring about in his own time. God the blessed and only ruler, the King of kings and the Lord of lords. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிரசன்னமாகும் வரைக்கும் நீ இந்த கற்பனையை மாசில்லாமலும் குற்றமில்லாமலும் கை கொள்ளும்படிக்கு எல்லாவற்றையும் உயிரோடு இருக்க செய்கிற தேவனுடைய சன்னிதானத்திலேயும் போந்தி பிலாத்துவின் முன்னின்று நல்ல அறிக்கையை சாட்சியாக விளங்க பண்ணின கிறிஸ்து இயேசுவினுடைய சன்னிதானத்திலேயும் உனக்கு கட்டளையிடுகிறேன். அந்த பிரசன்னமாகுதலை தேவன் தம்முடைய காலங்களில் வெளிப்படுத்துவார். அவரே நித்தியமானந்தமுள்ள ஏக சக்கராதிபதியையும் ராஜாதி ராஜாவும் கர்த்தாதி கர்த்தாவும். Concerning the appearing of Christ, God the Father will bring in his own time. அதாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்பொழுது தென்படுவார் என்று சொன்னால் பிதா ஆனவர் அவர் சொந்த நேரத்தில் நியமிப்பார். In the Tamil we read the word kalam, right? Now in the Greek, some of you will know, we have the word chronos and kairos. அதாவது கிரேக்க மொழியில குரோனோஸ் என்ற ஒரு வார்த்தை இருக்கிறது, கைரோஸ் என்ற ஒரு வார்த்தை இருக்கிறது. Chronos, like the English chronology, chronos simply means time. குரோனோஸ் என்று சொல்லும் பொழுது குரோனாலஜி ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, அப்படி என்றால் நேரம் என்று அர்த்தம். Kairos is appointed time. கைரோஸ் என்று சொல்லும் பொழுது ஏற்படுத்தப்பட்ட காலம். Or nemikapatta kalam. The word that we just read here, in God's time, the word is kairos. The appearing of Christ will happen at the Father's appointed time. நாம் வாசித்த இந்த வசனமானது இந்த இடத்துல கிரேக்க மொழியில கைரோஸ் என்று சொல்லப்படுகிறது. அப்படி என்றால் ஆண்டவர் ஒரு காலத்தை நியமித்து வைத்திருக்கிறார். When is the date? We don't know. அது எப்பொழுது நமக்கு தெரியாது. But what will happen before the date? We do know. ஆனா அந்த காலம் வருவதற்கு முன்பாக எப்படிப்பட்ட அடையாளங்கள் நமக்கு காண்போம் என்று சொல்லி நமக்கு தெரியும். Let's come back to Matthew 24. இப்ப மத்திய 24 அதிகாரத்தை நம்ம மறுபடியும் வருவோம். Okay, let's just take a few minutes more. இன்னும் கொஞ்சம் சில நேரத்தை நம்ம எடுப்போமாக. Matthew 24, 32 and 33. மத்திய 24 அதிகாரம் 32 வசனம் 33 வசனத்தை நான் வாசிக்க வைப்போம். From the fig tree learn its lesson. As soon as its branch becomes tender and puts out its leaves, you know that summer is near. So also, when you see all these things, you know that he is near at the very gates. அத்தி மரத்தினால் ஒரு உவமையை கற்றுக்கொள்ளுங்கள். அதிலே இளங்கிளைகள் தோன்றி துளிர்விடும் போது வசந்த காலம் சமீபமாயிற்று என்று நீங்கள் அறிவீர்கள். அப்படியே இவைகள் எல்லாம் நீங்கள் காணும் போது அவர் சமீபமாய் வாசல் அருகே வந்திருக்கிறார் என்று அறியுங்கள். The signs were given so that we will know his coming is near. Exactly when the date is has not been revealed. அதாவது அடையாளங்கள் நமக்கு ஏன் கொடுக்கப்பட்டிருது என்று சொன்னா அப்பொழுதுதான் நாம் அறிவோம் அவர் வருகையானது சமீபமாயிருக்கிறது, எப்ப வருவார் என்று சரியான காலம் நமக்கு தெரியாம இருக்கும். So after giving the signs, he will say about that day or hour nobody knows because the Father has not been revealed. But before that day comes, signs has been given so you and I as the followers of Christ will be prepared and aware. அந்த காலத்தை குறித்து அல்லது அது எப்பொழுது நடக்கும் என்று சொல்லி நமக்கு தெரியாது. ஏனென்றால் பிதானவர் நமக்கு வெளிப்படுத்தவில்லை. ஆனால் அந்த காலம் வர்றதுக்கு முன்பாக அடையாளங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏன் என்று சொன்னால் நீங்களும் நாம் ஆயத்தமாக இருப்பதற்கு. Okay, we'll be finishing in about a few minutes. Let's read verse 37. 37 வசனத்தை நான் வாசிக்கப்போமாக. For as were the days of Noah, so will be the coming of the Son of Man.
For as in those days before the flood, they were eating and drinking, marrying and giving in marriage, until the day when Noah entered the ark. நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும். எப்படி எனில் ஜலப்பிரயத்துக்குள் முன்னான காலத்திலே நோவா பேழைக்குள் பிரவேசிக்கும் நாள் வரைக்கும் ஜனங்கள் புசித்தும் குடித்தும் பெண் கொடுத்தும் ஜலப்பிரயம் வந்து அனைவரையும் வாரிக்கொண்டு போகும் மட்டும் உணராது இருந்தார்கள். அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும். No matter what happens on the earth, people will carry on with their sinful life. அதாவது உலகத்தில் என்ன நடந்தாலும் ஜனங்களானவங்க அவங்களுடைய பாவ வாழ்க்கைக்குள்ளாக ஈடுபட்டு கொண்டு தான் இருப்பார்கள். In the days of Noah, only Noah knew the rain was going to come. அதாவது நோவாவின் காலத்தில் பார்க்கும் பொழுது நோவாக்கு மட்டும்தான் தெரியும் மழை ஒன்று வரப்போகிறது. When the rain will come, Noah didn't know. மழை எப்பொழுது வரும் என்று நோவாக்கு தெரியாது. He was preparing, building the ark. ஆனாலும் அவர் பேழையை ஆயத்தமாக கட்டி கொண்டிருந்தார். Just because Noah did not know when the rain will come, that doesn't mean rain can come any moment. அதாவது நோவாக்கு தெரியாததுனால அது எப்பொழுதும் சம்பவிக்கும் என்று சொல்லி தெரியாதனால எப்ப வேணாலும் சம்பவிக்கலாம் என்று சொல்லி நோவா எண்ணி இருக்கலாமே. It cannot come while Noah is building the ark. Then everybody, he himself will die. All the animals will die. அந்த இடத்துல பேழை கட்டி முடிக்க வேண்டும். அதை கட்டி கொண்டு இருக்கும் பொழுதே மழை வந்துருச்சுன்னா நோவாவும் அந்த மிருகமும் எல்லாம் செத்து போய்விடும். No one knows. Although Noah does not know the day when the rain will come, he knows rain cannot come until Noah builds the ark, his family goes into the ark, and a pairs of all the animals have come in. Until then, rain will not come, even though he doesn't know the day. அதாவது நோவாக்கு எப்பொழுது மழை வரும் என்று தெரியாது. ஆனால் ஒரு காரியத்தை நன்றாக நோவா அறிந்திருந்த என்னவென்று சொல்லி அந்த அவர் பேழை கட்டி கொண்டிருக்கிற வரையிலும் பேழை கட்டி முடிக்கிற வரைக்கும் மழை வர முடியாது. அது மட்டும் இல்லாமல் பேழை கட்டி முடித்த பிறகு மிருகத்தெல்லாம் உள்ளுக்கு போட்ட பிறகு அவன் குடும்பத்தெல்லாம் உள்ளுக்கு ஏறின பிறகுதான் மழை வருவதற்கு சாத்தியமாக உள்ள ஒரு காரியம் என்று சொல்லி அறிந்து கொண்டான். So to take what Jesus said in verse 36 about that day or hour, no one knows. Oh, you see, it can happen any moment. No, look at the verses before that. He has already told us what will take place before the day comes. அதாவது நீங்கள் வாசிக்கும் பொழுது இங்க அந்த நாள் என்று சொல்லும் பொழுது அது உடனே நடக்குமா இல்லை எப்போ வேணா நடக்குமா? இல்லை, அடையாளங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த அடையாளங்கள் நடக்கும் பொழுது தான் முடிந்த பிறகுதான் இந்த சம்பவம் நடக்கும். Okay, so let's finish it. Let's go back to verse 37 and read until verse 42. 37 வசனத்திலிருந்து 42 வசனம் வரையிலும் வாசிக்கப்போமாக. For as were the days of Noah, so will be the coming of the Son of Man. For as in those days before the flood, they were eating and drinking, marrying and giving in marriage, until the day when Noah entered the ark. And they were unaware until the flood came and swept them all away. So will be the coming of the Son of Man. Then 2 men will be in the field, one will be taken, one left. 2 women will be grinding at the mill, one will be taken and one left. Therefore stay awake, for you do not know on what day your Lord is coming. நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும். எப்படி எனில் ஜலப்பிரயத்துக்கு முன்னான காலத்திலே நோவா பேழைக்குள் பிரவேசிக்கும் நாள் வரைக்கும் ஜனங்கள் புசித்தும் குடித்தும் பெண் கொடுத்தும் ஜலப்பிரயம் வந்து அனைவரையும் வாரிக்கொண்டு போகும் மட்டும் உணராதிருந்தார்கள். அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும். அப்பொழுது 2 பேர் வயலில் இருப்பார்கள். ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான், ஒருவன் கைவிடப்படுவான். 2 ஸ்திரீகள் ஏந்திரம் அரைத்து கொண்டிருப்பார்கள். ஒருத்தி ஏற்றுக்கொள்ளப்படுவாள், ஒருத்தி கைவிடப்படுவாள். உங்கள் ஆண்டவர் இன்னா நாளிகையிலே வருவார் என்று நீங்கள் அறியாதிருக்கிறபடியினால் விழித்திருங்கள். Signs have been given, the day has not been revealed. Always be prepared. அதாவது அடையாளங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது எந்த நாள் என்று சொல்லி நமக்கு வெளிப்படுத்தவில்லை. ஆதலால் நாம் எப்பொழுதும் நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும். The Lord in talking about his coming says there will be a period of great tribulation. After the great tribulation, there will be the cosmic quake. That's when I will return. Everybody will see me. There will be a trumpet call. I will send the angels and gather my elect. இங்கே நல்லா கவனிங்க. ஆண்டு கொடுக்குற அந்த வரிசை அடைக்க பார்க்கும் பொழுது ஒரு மகா உபத்திரம் நடக்கும். பிறகு வானத்தில் ஒரு அப்படியாக ஒரு அசைவு உண்டாகும். அப்பொழுது மேகத்திலிருந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மகிமையோடு இறங்கி வருவார். பிறகு எல்லா கண்களும் அவரை காணும். அப்பொழுது தேவ தூதர்களை அனுப்பி தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் இப்படியாக சேர்த்து கொள்ளப்படுவார்கள். அந்த இடத்துல ஒரு பெரிய ஒரு எக்கால சத்தம் கேட்கும் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். And then he goes and says, like the days of like the days of Noah, so will be the days when I am coming. People will carry on with their life. அது மட்டும் அல்லாமல் நோவாவின் காலத்தில்
நடந்த அந்த காலத்தை போல இந்த காலத்திலும் ஜனங்கள் இருப்பார்கள். People didn't know about the flood. They didn't know about the judgment. அவர்கள் நியாய தீர்ப்பு கால குறித்து தெரியாது. அந்த அந்த அங்க அங்க ஒரு ஜலம் உண்டாகும் என்று சொல்ல தெரியாது. But no one knew. ஆனா நோவாக்கு தெரிந்தது. And we should know there's going to be judgment. நோவாவை போல நாமும் அறிந்து ஆயத்தமாக இருக்க வேண்டும். ஒரு காலம் வருகிறது, நியாய தீர்ப்பின் காலம் என்று சொல்லி. And then even more specific, he says there'll be two men, one will be taken, or the Greek word paralamono means one will be received, one will be left. இப்படியாக ரெண்டு வார்த்தைகள் இருக்கிறது. ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான், ஒருவன் கைவிடப்படுவான் என்று சொல்லி இந்த வார்த்தைகள் இருக்கிறது. So look at the slide, one will be taken, one will be left. நீங்கள் இந்த ஸ்லைடை பாருங்க. ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான், ஒருவன் கைவிடப்படுவான். This is what again they will say, oh, this is a rapture. இதுதான் அவர்களை எதை குறிக்கிறார் என்று சொன்னா, இங்கதான் சபையானது சேர்த்துக் கொள்ளப்படுவோம் என்று சொல்லி. That's what I believe as well. இதுதான் நானும் விசுவாசிக்கிறேன். One will be taken. ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான். The elect will be gathered. அந்த இடத்துல தேர்ந்து கொள்ளப்பட்டவர்கள் அவர்கள் சேர்த்துக் கொள்ளப்படுவார்கள். When does it take place? அது எப்பொழுது நடக்கும்? After the great tribulation. மகா உபத்திரத்துக்கு பிறகு there'll be a cosmic quake. அந்த இடத்துல வானத்தில் ஒரு அசைவு உண்டாகும். Jesus returns with power and great glory. மகிமையோடு இயேசு திரும்ப வருவார் அக்கினி ஜுவாலையோடு. He sends his angels. அவருடைய தூதர்களை அனுப்பி he gathers the elect. அவர்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை ஏற்றுக்கொள்ளப்படும் என்று சொல்லி அந்த இடத்துல பார்க்கிறோம். One will be taken, one will be received, another one will be left. ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான், ஒருவன் கைவிடப்படுவான். When does this take place? இது எப்பொழுது நடக்கும்? When Jesus returns after the great tribulation, which is a visible, glorious, powerful coming. அதாவது மகா உபத்திரத்துக்கு பிறகு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எல்லாரும் காணும்படிக்கு வரார்ல, அந்த வருகையில தான் இது நடக்கும். Who cut this one taken, one left and put it before the great tribulation? யாரு இந்த ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான், ஒரு கைவிடப்படுவான் என்று சொல்லி இந்த காரியத்தை வெட்டி மகா உபத்திரத்துக்கு முன்பாக தான் நடக்கும் இந்த சம்பவம் என்று சொல்லி போட்டா. Isn't what the popular preachers tell us? We will be all taken up, then there'll be great tribulation. But go and read the sequence that our king gave that happens after the great tribulation. இதுதானே நிறைய பிரசங்கமார்கள் இப்படியாக தானே சொல்கிறார்கள். ரகசிய வருகை என்று சொல்லும் பொழுது நாம் எல்லோரும் எடுக்கப்படுவோம், பிறகு மகா உபத்திரம் வரும் என்று சொல்லி அப்படிப்பட்ட ஒரு தவறான வரிசையை கொண்டு வருகிறார்கள். ஆனாலும் ராஜா சொல்லி கொடுக்கிற இந்த காரியத்தை பாருங்க. The Lord had already told, some will say this, some will say that. I'm telling you beforehand so you won't get deceived. And he gives the sequence. So anybody who teaches any view that is against the sequence that our king has given, I want to be prepared and say, oh, I'm not going to listen to you. I'm not going to be deceived. Why? My king has already told me. ஆண்டவர் சொன்னபடியாக ஒருவன் இப்படியாக நான் இங்கே இருக்க சொல்லுவான், அங்கே இருக்கிறேன்னு சொல்லுவான், வனாந்தரத்தில் இருக்கிறேன், உள்ள அறையில் இருக்குன்னு சொல்லுவான். ஆண்டவர் சொல்லுவார், எச்சரிக்கையாக இருக்க வேண்டும், மோச போகாதீங்க அப்படின்னு சொல்லுவார். அதே நேரத்தில் இன்னொரு காரியங்களை கொண்டு வரும்பொழுது அல்லது வேற வரிசையை கொண்டு வரும்போது நம்ம எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஏனென்றால் நம்முடைய ராஜா, நம்முடைய இயேசு கிறிஸ்து நமக்கு சரியான வரிசையை மத்திய 24வது அதிகாரத்தில் நமக்கு சரியாக போதித்திருக்கிறான். There have been books written saying, oh, the rapture will take place in this year. இப்படியாக புத்தகங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. என்னவென்றால் இந்த ரகசிய வருகையானது இந்த ஆண்டில் நடக்கும். Many books. அநேக புத்தகங்கள். Someone has said this September. ஒரு நபர் இந்த செப்டம்பர் மாதத்தில் நடக்கும் என்று சொல்லியிருக்கிறார். I won't believe any one of them. இதுல எதுவுமே நான் நம்ப மாட்டேன். In the year 2000. 2000 வருஷம், அதாவது 2000 வருஷத்தை பார்க்கும் பொழுது just before AD 2000, lots of preachers, well-known preachers, AD 2000, Jesus written. I don't believe them. 2000 வருஷம் என்று சொல்லும் பொழுது எல்லோரும் அநேகர் ஆண்டவர் வரப்போகிறார் என்று சொல்லி அநேகர் பிரசங்கியார்மார்கள் சொல்லி நம்பிக்கொண்டிருந்தார்கள். I don't believe. 2012, many different kinds of views. The world is going to end. I don't believe them. 2012 பார்க்கும் பொழுது அநேக கண்ணோட்டம் இப்படியாக இருந்தது, இந்த உலகமானது முடிய போகுது. நான் அது நம்பல. Why wasn't I swayed by all those, some claiming it's prophecy? ஏன் இந்த காரியமானது நான் நம்பல? ஒரு சிலர் இப்படியாக இது தீர்க்க தரிசனமாக உரைத்தார்கள். Simply, I hold on to what my king has taught me, and that is why, regardless of the books and prophecies and movies they are taking, I am not swayed by it because I don't want to be deceived. Hold on. I want to hold on to what my king has said. If I hold on to what my king has said, he will come back in the same way that he has said. When he comes,
I will be taken to meet him. I'm not going to listen to anyone's teaching who is against what Jesus has taught. இங்க பார்க்கும் பொழுது ஏன் இதை நான் நம்பல, இந்த காரியத்தை ஏன் நான் நம்பவில்லை என்று சொன்னால், ஏனென்றால் ஆண்டவர் சொல்லி கொடுத்த இந்த காரியத்தை நான் பிடித்து கொண்டேன். இது வசனத்தில் இருக்கிறது, இதன்படியாக தான் நடக்கும். எத்தனையோ படங்கள் வெளியானது, எத்தனையோ பிரசங்கிமார்கள் வந்தார்கள், எத்தனையோ தீர்க்க தரிசனம் வார்த்தையும் சொன்னார்கள். ஆனாலும் நான் ஆண்டவர் என்ன சொல்லி கொடுத்தார், அந்த காரியத்தை நான் பிடித்து இப்படிதான் நடக்கும் என்று சொல்லி நான் உறுதியாக நின்றேன். So I encourage you to read Matthew 24 again and again. Read again and again. Make your own diagrams. What happens first? You do it on your own so that you will know what our King taught and what are different views that are being taught which is contrary to what Jesus has taught us. அதனால் உங்களை அப்படியாக உற்சாகப்படுத்துகிறேன். என்னவென்றால் மறுபடியுமாக இந்த மத்திய 24வது அதிகாரத்தை நீங்கள் வாசிக்கும்படிக்கு நான் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். என்றால் நாம் இது நாள் வரையிலும் கேட்டுக்கொண்ட பிரசங்க காரியமும் சரி, அல்லது எப்படிப்பட்ட போதனையாக இருந்தாலும் சரி, இந்த வசனத்தின் வருஷ அடக்கியாக வருகிறதா என்று சொல்லி நாம் சோதித்து பார்க்க வேண்டும். So which is the correct view? அதனால் இதில் பார்த்ததுல எது ஒரு சரியான கண்ணோட்டம்? What Jesus taught. இயேசு சொன்ன கண்ணோட்டம். I'm going to stick to him. அதனால் இயேசு கூட நான் உட்கார்ந்திருக்க போறேன். Who you want to follow is up to you. நீங்க யார் பின் தொடர போறீங்க, அது உங்களுடைய விருப்பம். God bless you. See you in the next lesson. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பதாக. அடுத்த பாடத்தில் உங்களை சந்திக்கிறோம்.